இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. ரொம்ப ஜாஸ்தி. அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணாரு, நான் வந்து ஒர்க் பண்ண போகிறதில்ல, பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். ஸோ பிஸ்னஸில் கொஞ்சம் கடன்லாம் வாங்கி போட்டால் தான் நான் எல்லாம் திடீர்னு லட்சக்கணக்கில் எங்கே போகிறது. அதனால் அந்த லெதர் கெமிக்கல் இந்த ஃபினான்ஸ்லாம் பழக்கன்றதுனால கொஞ்சம் நிறைய லட்சங்களை வாங்கி பிஸ்னஸில் போட்டார். நிறைய பணம் வந்துட்டு தான் இருந்தது அவருக்கும். ஆனாலும் அந்த பணத்தை எடுத்து எப்படி பிரயோஜனப்படுத்தணுன்றதுக்கு சரியான ஒரு ஞானம் இல்லாததுனால நிறைய உலக சிநேகிதங்கள் அதிகமாக இருந்தாலும் ஒருத்தர் ஒரு வழி சொல்லுவாங்க. இங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு வந்து அப்படியே நாட்கள் போக போக பிஸ்னஸில் கொஞ்சம் டைட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு கொஞ்சம் உன்னோட ஜுவல்ஸ் வேணும்னு கேட்டார். கிட்டத்தட்ட ஒரு 45-50 சவரன் இருந்தது. அப்படியே ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பித்தேன். கடைசியில் கழுத்தில் இருந்தது மட்டும்தான், இந்த தாலி மட்டும்தான். என்னடா இவர் ஒன்றும் தரமாட்டேங்கிறார் திருப்பி அதையும். ஸோ அதுக்கப்புறம் பணம் அப்படியே நிறைய கடன் இப்படியே ஆகிட்டே இருக்குது. என்ன நடக்குது, எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு ஒன்றும் தெரில. ஒரே ஒரு நம்பிக்கை, கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்றதுனால அப்படியே விட்டுறதுனால விக்கிரக ஆராதனை ரொம்ப பக்தி ஜாஸ்தின்றதுனால எந்த சூழ்நிலையும் சரி போனால் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதை அப்படி தான் நினைப்பேனே தவிர சந்தேகம்லாம் பட்டது கிடையாது. என்ன நடந்ததில்லை. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நாள் ராத்திரி சிட்டி பேங்க்கில் ஒருத்தர் வந்தார். கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டலைன்னாரு. ஆக்சுவலி பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு இது மாதிரி எல்லா விதத்துலையும் வாங்கி தான் அந்த பிஸ்னஸில் போட்டிருந்தார். அப்போ சொன்ன உடனே எனக்கு இதை பற்றி ஐடியா கிடையாதுனால எனக்கு தெரியலங்க, நான் அவர் வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் வந்த உடனே கேட்டேன் என்ன மாதிரினா, இல்லை இந்த ஒரு மாதம் தான் சரியாக போய்டும்னார். அன்னைக்கு ஆரம்பித்த கடன் ஒரு நாளை போல் நைட்டு 11:30, 12, 1 மணி 2 மணி விச்சவர் பி த டைம் கதவை தட்டுவாங்க. தட்டினான்னா 50,000, 1 லட்சம், 2 லட்சம் வாய்க்கு வந்த காசு தான் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணார், எப்போ வாங்கினார், எப்போ கொடுத்தாரு, என்ன ஒன்றுமே தெரியாது எனக்கு. என் பொழப்பு, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டிகிரி முடிச்சதுலேருந்து நான் என்னோட சம்பளத்தை வச்சு ஃபேமிலியை பார்த்துப்பேன், இவர் பிஸ்னஸ் பார்த்துப்பார். அப்படி தான் அக்ரிமெண்ட்டில் போயிட்டு இருந்தது. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாளாக ஒரு கடங்காரங்க வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொன்னேன், அப்படி என்ன தான் பண்ணுறீங்க, தினம் வராங்க, அப்புறம் நீங்கள் கடனும் அடைக்கலையா, காசும் இல்லை, ஜுவல்ஸ் வாங்கி பண்ணிங்க, அதையும் கொடுக்கல, ஸோ என்ன தான் நடக்கிறது அப்படின் போது அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ இப்படியே போயிட்டு எனக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்து, சரி உண்மையிலே இவர் ஏதோ பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கார் போல் இருக்கு, நம்மக்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு அதுங்க படிக்க வைக்கணும், நிறைய கமிட்மெண்ட்ஸும் உண்டு. அதனால் என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காக இவரோட அட்ரஸ் தெரியுன்றதுனால 2 சொந்தக்காரங்களை கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு போய் பார்த்தா இவர் வந்து ஒரு மெட்ராஸில் ஒரு கிளப்பில் சீட்டு விளையாடின்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு நம்ப முடியலை. இந்த கதையெல்லாம் விடாதீங்க, சீட்டு ஆடுறதாவது நாங்களாவது, நாங்கள் எங்களோட குலம் என்ன, எங்களோட கோத்திரம் என்ன, எங்கள் வாழ்க்கை என்ன, எங்கள் பூஜை புனஸ்காரம் என்ன, இவர் அது சீட்டுக்காது, நீங்கள் யாரையும் பார்த்துட்டு இருந்து குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவீங்க போல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்பலை. போயிட்டு வாங்க அனுப்பிச்சிட்டேன். ஒரு 10 நாள் ஆச்சு. மனசுக்குள்ளே ஒரு வேளை இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு திருப்பியும் ஒரு சந்தேகம். 2வது முறை திருப்பியும் ஒரு 2 பேர் அனுப்பிச்சேன், பார்த்துட்டு வாங்கினா. அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல நான் சொன்ன இடத்துல இல்லை, வேற ஒரு இடத்துல பார்த்தோம், அவரை அங்கே விளையாடின்னு இருக்கிறாரு. என்ன ஊராக போய் சீட்டு விளையாடுறதே தொழிலாக வச்சுருக்காரா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தார். உடனே கேட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறேன், உண்மைதானா? ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஆமான்னு ஒத்துண்டார். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திடணும். ஆக்சுவலி இந்த சாட்சி சொல்கிறதுக்கான முதலானது நோக்கம் என்னன்னா, பக்கத்தில் அவர் வச்சுட்டு அவரை பற்றி ஒரு நெகட்டிவான இதை சொல்கிறதுக்காகவோ இல்லை அவர் இப்படி அவர் அப்படின்னு பரப்புறதுக்காகவோ இல்லை. இது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது என்னதான் நீங்கள் கடவுள்னு விக்கிரக ஆராதனையில் ஆண்டவரை தவிர எந்த கடவுளை நீங்கள் வணங்கினாலும் பாவத்துக்குள்ளே உங்களால் போக முடியும். பாவத்திலேருந்து விடுவிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அது உள்ளே போக முடியும். அப்படி எந்த சூழ்நிலைக்கு போனாலும் அடுத்த வினாடி மரணம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தாலும் தூக்கி எடுக்கிறதற்கு ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்றத உணரணும்னா என்ன நடந்ததுன்னு சொன்னால் தான் உணர முடியும். சாதாரணமாக கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள்னு சொல்லிடலாம். ருசித்தவங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தான் எப்படிலாம் ருசிக்க முடியும்னு தெரியும். ரெண்டாவது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நார்மலாக பார்த்தீங்கன்னா எந்த சர்ச் நாங்கள் ஊழியத்துக்கு போனாலும் மெஜாரிட்டி லேடிஸ் தான் இருப்பாங்க. இது எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்சது. ஒரு உலகத்துக்கு இல்லை இந்திய நாட்டுக்கோ தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது சொன்ன உடனே டக்குன்னு ஆண்டவர் ஏற்றுக்கிறதோ வரதோ வந்து லேடிஸாக தான் இருப்பாங்க. ரெண்டாவது, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, நிறைய இலகின மனசு இருக்கும். உடனே இந்த ஏன் எதுக்குன்னு 500 கேள்வி கேட்காம டக்குன்னு அந்த 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 நம்பிக்கை விசுவாசத்தை தான் கர்த்தர் கனப்படுத்துகிறார். குறுக்கு கேள்வி கேட்டுட்டே உட்காந்துருக்கோம், என்றைக்குமே உண்மையை தெரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய நேரங்களில் உலகத்துக்குள்ளே ஜென்ஸ் போகும்போது நிறைய பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுறாங்கன்னும் போது நம்ம வந்து எப்பவுமே அவங்கள மட்டுமே குறை சொல்கிறோன்னா, இப்போ குறை வந்து மனுஷங்க மேலே இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குது பாருங்கள், அதுதான் ப்ராப்ளமே தவிர எந்த மனுஷன் மேலேயும் குறை இல்லை. இதெல்லாம் இப்போ தான் தெரியும், அப்போ தெரியாது. அதனால் எந்த சூழ்நிலையில் இருந்தும் எப்படி கர்த்தர் எங்களை மீட்டெடுத்தார்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த சாட்சி. அதனால் நீங்கள் அந்த மனநிலையோடு பாருங்கள். ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன். உங்கள் குடும்பங்களில் என்ன பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும், இதே மாதிரி நீங்கள் போனாலும், இதுவரை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் போய் கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் ஏற்கனவே கொடுத்துட்டார். ஸோ இந்த நாள் முதற்கொண்டு இல்லை, இந்த நிமிஷம் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். என்ன மன விருப்பமோ அதை ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். இந்த மனநிலையோடு நீங்கள் இந்த சாட்சியை கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அப்படி வாழ்க்கை இந்த மாதிரி கடனோடனே வீட்டுக்கு வந்து கேட்டேன். இல்லை, இந்த மாதிரி நான் நிஜமாகவே ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு போய் உட்கார வச்சேன், அதில் எனக்கு பழக்கமாயிடுது. அதுக்கப்புறம் என்னால் அதை விட முடியலை அப்படின்னு சொன்னார். என்ன விட முடியல, பழக்கமாயிட்டு, இது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா, படித்தவர் தான் நம்ம அப்படின்லாம் சொல்லி பேசுகிறேன். எனக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டேன் அதில் நான். அதனால் என்னால் வெளியில் வர முடியல. இது எல்லாத்தையும் விட என் காதில் அடிக்கடி ஒரு குரல் பேசிகிட்டே இருக்கும். அதனால் என்னால் அங்கே அதை ஓவர் கம் பண்ண முடியலை. எனக்கு அங்கே போய் உட்காந்தானே எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு இதிலலாம் நம்பிக்கை கிடையாது. காதில் குரல் பேசுகிறதுல நான் கதை விடுறாரு இவர், இப்படி இல்லாமல் உலகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் நம்பலை. எங்கள் வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாருன்னு. எங்கள் அப்பா அம்மா சொன்ன முதல் வார்த்தை, சீட்டு ஆடினவன்லாம் இது வரைக்கும் உலகத்தில் தெரிஞ்சினதாக கேள்விப்பட்டது கூட கிடையாது. அதனால் பேசாமல் நீ விவாகரத்து பண்ணு. இவர் எத்தனை லட்சம் கடை வச்சுருக்காரோ என்ன பண்ணுவாரோ தெரியாது. இவரெல்லாம் தெரிஞ்ச யாருமே அந்த மாதிரி சீட்டு கச்சேரிக்கு போய் இது வரைக்கும் திருந்தி குடும்பம் நடத்தினதை நான் கேள்விப்பட்டதில்லை. அதனால் வேண்டாம், எதுக்கு தேவையில்லாத. போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியோ இந்த ஜென்மத்தில் இப்படி அனுபவிக்கிறது. இது தலையெழுத்து, ஜென்மாந்திர பாவம், கர்ம வினை, இதெல்லாம் மாற்ற முடியாது. அதனால் பெட்டர் நீ விட்டுடுறது தான் நல்லது. ஸோ பார்த்த அத்தனை பேருமே யார்கிட்ட போய் என்ன பேசினாலும், ஈவன் என்னோட மாமியார் மாமனார் நாத்தனார்லேருந்து மச்சர்லேருந்து யார்கிட்ட சொன்னாலும் ஒரே ஒரு வார்த்தை, இந்த மாதிரி இருக்கிறாருன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான், பேசாமல் விட்டுடு. ஸோ ஒருத்தர் கூட உலகத்தில் இவர் திருந்துவார், நீங்கள் நல்லா வாழ முடியும்னு ஒருத்தர் கூட சொல்லலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். கடன் அதிகமானோடனே ஒரு நாள் வீட்டுக்கு வந்து உட்கார வச்சு, எவ்வளோ தான் கடன் வாங்கியிருக்கிறீங்க, ஒரு பேப்பர் எடுத்து நீ எழுதலான்னு சொல்லி. ஏன்னா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தால் 2 நாள் வீட்டுக்கு வரமாட்டார். விடிகாத்தால வருவார், திடீர்னு நைட்டு வருவார், திடீர்னு வரவே மாட்டார். என்ன பண்ணுறா ஏது பண்ணுறாருன்னு தெரியாது. அதனால் ஒரு நாள் ஒரு பேப்பரை வச்சு நீ எழுத சொன்னேன். ஞாபகம் இருந்த வரைக்கும் எழுதினார். ஏன்னா 10 நேரம் சுய நினைவு கிடையாது, எங்கே கையெழுத்து போடுறேன்னு தெரியல, ஏதோ மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு சக்தி என்னை ஆட்டி வைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு தெரியலை. ஸோ இதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணி ஒரு பேப்பர் வச்சு எழுத சொன்னேன். என்னென்ன யார் யார்கிட்ட என்னென்ன வாங்கினீங்கன்னு எழுதினா மொத்தம் கூட்டினீங்கன்னா 85 லட்சம் ரூபாய் வந்தது. ஒரு 50 சவரன் போச்சு, 85 லட்சம் கடன். வீட்டில் ஒரு பொருள் கிடையாது, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அன்றைக்கி நீங்கள் என்கிட்ட வந்து என்ன இருக்குது உங்ககிட்டன்னு கேட்டிங்கன்னா என்ன இல்லை அப்படின்ற வார்த்தையை தவிர இருக்குன்ற வார்த்தையை வந்தது கிடையாது. 3 வேளை சாப்பாடு கூட முழுசாக கிடைச்ச நாட்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. வீடு தொடச்சி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அன்றைக்கி இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன், இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இது எல்லாமே விட்டுடுங்க. உலகம் கொடுக்கும், காசு இருந்தால் யார் வேணா வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், என்னத்தை வேணா வாங்கலாம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குது பாருங்கள். அதுக்கு விலை கொடுக்க முடியுமா? உலகத்தில் எதை வேணா விற்கிறான். நிம்மதி எங்கேயாவது விற்கிறாங்களா? ஒரு 2 கிலோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க முடியுமா எங்கேயாவது? அதுக்கு ஒரே ஒரு சொந்தக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரிடத்துல வருகிறவர்களை ஒரு பொறுமை தள்ள மாட்டார். இது எதுவுமே அப்போ தெரியாது. இன்றைக்கி நிறைய அவரை பற்றி பேசுவேன்னா 3 நாள் முழுசாக டே அண்ட் நைட் பேசுனா கூட பேசுவேன். ஆனால் அன்றைக்கி இயேசுவே யாருன்னு தெரியாது. அதனால் அந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறது, எப்படி இவரோட இந்த மாதிரி நடந்துட்டுருக்காரு, இவர் கடனை எப்படி அடைக்கிறது, என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்காக போக ஆரம்பித்தேன். நிறையா நேவத்தியம் பண்ணுறது, நிறையா போய் உண்டியில் இவரை மாதிரி தங்கத்தில் சிலையை பண்ணி உண்டியில் போடலாம், வெள்ளியில் உண்டியில் பண்ணி போட்டு சொன்னாங்க. எல்லா வெட்டிங் டே வரும்போது திருப்பதியில் தான் இருப்போம். முந்தின நாளே அங்கே போய்டும். திருப்பதி, திருத்தணி, காளஹஸ்தி, வைத்தீஸ்வரன் கோயில்னு கிட்டத்தட்ட ஒரு 248 கோவில்கள் போயிருக்கிறேன். என்னோடய டைரியில் எழுதி வச்சுருக்கிறேன். அந்த அளவுக்கு பைத்தியம்.
அந்த மாதிரி என்ன செஞ்சும் எந்த மாற்றமும் வரலை. ஸோ இதுக்கு மேலே என்ன தான் பண்ண போகிறோன்னு நினைக்கும்போது ஒரு நாள் வீட்டில் டிஃபன் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ இவர் பேசுகிறார். குழந்தைங்க 2 பேர் ஸ்கூல் போயிட்டாங்க, நான் கிச்சனில் இருக்கேன். இவர் வேறு ஒரு ரூமில் இருக்கார். ஆனால் குரல் கேட்குறது. சரி ஃபோன் ஏதோ பேசுகிறார் போய் பார்த்தா அவரே பேசின்னு இருக்கார். யார்கிட்ட பேசின்னு இருக்கீங்க? நான் எங்கேயோ இருக்கேன், பேசுகிறது கூட கேட்கலையே எனக்கு ஒன்றுன்னா. அவர் அப்போ தான் ரியலைஸ் பண்ண முடிஞ்சு ஏதோ ஒரு குரலுக்கு ஏதோ பதில் சொல்கிறாரு அவர். லிட்ரலாக அதை பார்த்த உடனே எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிது. என்ன இவர் என்ன பாட்டு பேசிகிட்டே இருக்காரு, யாருமே இல்லை, நிஜமா இப்படிலாம் கேட்குமா உலகத்தில், இப்படிலாம் உண்டா அப்படின்னு எனக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி தானாக பேசிக்கிறாருமா, ஒன்றும் புரியல. ஏற்கனவே 85 லட்சம்னு அவங்க முதல்ல 4 லீவை போட்டுவிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் உலகத்தில் எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதனால் பிரச்சனை இல்லாத வீடு காமிக்க முடியாது. பிரச்சனைக்கு விடிவு காலம் விவாகரத்துனா இன்றைக்கி 100க்கு 99 பேர் விவாகரத்து பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கணும், வாழ முடியாது யாராலையும். ஸோ ஒரு நாள் கடவுள் கண்ணை திறப்பாருமா, பரவாயில்ல நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி 10 வருஷங்கள் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சொல்கிறேன், என்ன நடந்ததுன்னு தெரியல, இந்த மாதிரி தானாக பேசிக்கிறாரு, என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொன்னோன்னே அப்போ அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க, நீ வேணா போய் மந்திரிச்சின்னு வா, ஏதாவது பிரச்சனை ஆயிருக்க போது தெரியலன்னு சொன்னேன். ஒரு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு ஒருத்தரோட அட்ரஸ் கொடுக்குறாங்க. அவங்க போயிட்டு அவங்ககிட்ட போய் என்ன ஏதுன்னு சொன்னால் பூஜை பண்ணி என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி சரின்னு அன்றைக்கி நைட்டு ஒரு 10:30 மணிக்கு போகிறேன். அமாவாசை அன்றைக்கி ராத்திரி போகிறேன். அவருக்கு ஃபோன் பண்ணி முன்னாடி கேட்டோடனே அவர் என்ன சொன்னார், 40 எலுமிச்சம்பழமும் 5000 ரூபா பணமாக எடுத்துன்னு வாங்கன்னார். எடுத்துன்னு போனோன்னா அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். தானே பேசிக்கிறாரு, இவ்வளோ கடன் ஆயிடுச்சு, இவ்வளோ நகை இருந்து, இவ்வளோ வந்து இதெல்லாம் விஷயத்தையும் சொன்னேன். இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அவர் சொன்னார், உங்கள் வீட்டுக்காரருக்கு யாரோ சூன்யம் வச்சுருக்குறாங்க, ஏதோ மந்திரம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் இப்போ இல்லை, நீங்கள் நடுத்தெருக்கு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதை ஒன்றும் பண்ண முடியாது, இட்ஸ் பெட்டர் நீங்கள் விட்டுறது நல்லதுன்ற மாதிரி சொன்னார்ன்னு சொன்னால், அப்புறம் இதை சொல்கிறதுக்கு அவ்வளோ தூரம் வந்தால் இங்கேருந்து அப்புறம் நீங்கள் என்ன அப்புறம் பூஜை பண்ணு எல்லாம் சொல்கிறீங்க, அப்போ இது மாதிரி இருந்தால் அதுக்கு விடிவு காலம் கிடையாதுன்னா அது தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் சொன்னேன், இல்லை அந்த மாதிரி பதிலுக்காக நான் வரல, நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் பூஜை பண்ணியோ இது பண்ணியோ சொல்ல மாட்டீங்களான்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னார், இல்லை நான் சொல்கிறத பற்றி இல்லை, ஒரு 6 அமாவாசைக்கு நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா இதே மாதிரி பணத்தையும் எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு வந்தீங்கன்னா நான் பூஜை பண்ணிவிட்டு 2 தாயத்து கொடுப்பேன் உங்களுக்கு, கருப்பு கலரில் 2 கயிறு, அதை எடுத்துன்னு போய் அவர் தோள்பட்டையிலையும் ஒரு கால்லையும் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்டுப்பார். இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற நிலைமையில் அவர் இல்லை. அதனால் அவர் வீடு வாசல் குழந்தைங்க ஒய்ஃப் எதுவுமே தெரியாது அவருக்கு, அந்த சூழ்நிலையில் தான் இப்போ இருக்கிறாரு. அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி இட் வில் டேக் சம் டைம், ஆனால் நீங்கள் வந்து இந்த கயிறை கொண்டு போய் கட்டினீங்கன்னா உங்கள் பேச்சு எடுபடும்னு சொன்னார். உடனே ஒரு கேள்வி நான் கேட்டிருக்கணும், இப்படியே 33 கோடி ஏகப்பட்ட கடவுள்களை வழங்கின்னு இருக்கோம், ஏகப்பட்ட தேவர்கள், ஏகப்பட்ட சிலைகள், ஏகப்பட்ட பூஜைகள் பண்ணிட்டு இருக்கோம், இப்படிலாம் கேட்காதவர் 2 கருப்பு கலரில் கயிறு கட்டி விட்டோன்னே நான் என் பேச்சு அவர் கேட்டு பாருன்னு சொன்னால், அப்போ உலகத்தில் கடவுளை வணங்குறத விட கயிறை வணங்கிட்டு போயிருக்கலாமே, ஆளாளுக்கு சேப்பு பச்சை மஞ்சள் கட்டிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்கணும். கண்ணை திறந்து விடலை கர்த்தர், அதனால் தெரியலை. இன்றைக்கி யாராவது ஏதாவது கலராக கையில் காலில் கட்டியிருந்தானா உடனே ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவர் எங்கள் கண்ணை திறந்து விட்டீங்க ஆண்டவர், இவங்க கண்ணெல்லாம் எப்போ திறப்பீங்க ஆண்டவர்னு கேட்பேன். நீங்கள் அந்த பாதையில் வந்தால் தான் உங்களுக்கு அதோட அருமை தெரியும், அப்போ தான் நம்ம அடுத்தவங்கள மீட்க முடியுன்றது உண்மை. அப்போது அந்த மாதிரி சொன்ன உடனே அப்படியா சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அந்த நமஸ்காரம் பண்ண காசையும் கொடுத்தேன், கயிறையும் வாங்கிட்டேன். யார் என்னன்னு தெரியாது, யாருக்கல்ல வேணால் விழு சொன்னாலும் விழுந்துருவோம். அந்த எத்தத்தினா பித்தம் தெளியுன்ற மாதிரி ஒரு மனநிலை. எப்படியாவது இவர் வந்து நல்லா ஆகிடணும், நம்ம வாழ்ந்து காட்டணும், எங்கள் அப்பா வீட்டுக்கு திரும்பி போயிடக்கூடாது, எந்த சூழ்நிலையும் அப்பா அம்மா கஷ்டம் கொடுத்துடக்கூடாது, எப்படி இருந்தாலும் வாழ முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையோடவே அந்த நாட்களை கடத்தினேன். வீட்டுக்கு வந்து இவருக்கு அந்த கயிறெல்லாம் கட்டி விட்டு சொன்னேன், இந்த மாதிரியா ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னா, ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நாள் ஆனால் சரியாக போயிடும், நம்ம வாழலான்னு சொல்லி திருப்பியும் வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தோம். அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறேன். 2 சாவி இருக்கும் வீட்டில், ஃப்ளாட் அது, ஸோ லாக் பண்ணியிருக்கிறதுல ஒன்றுமே தெரியாது வெளியில். 2 சாவி அவர் ஒன்று எடுத்துன்னு போவார், அவர் எப்போ வீட்டுக்கு வராரோ அப்போ திறந்துப்பார். நான் என் குழந்தைங்கள போய் அம்மா வீட்டில் போய் நைட்டு போய் கூப்பிட்டு வந்து ஒரு ஸ்கூல் விட்டு வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ இதுதான் ரொட்டீன் லைஃபு. அதே மாதிரி அடுத்த நாள் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். போயிட்டு ஒரு அமாவாசை முடிஞ்சு ஒரு 10 நாட்கள் இருக்கும். ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பார்த்தா டிவியை காணும். இன்னும் காலையில் டிவி இருந்துச்சு, இப்போ காணமேன்னு பார்த்து அப்புறம் ஃபோன் பண்ணுறேன், எனக்கு டிவியை காணும். இல்லை எனக்கு கொஞ்சம் அவசரமாக பணம் தேவைப்பட்டது எடுத்துன்னு போனேன்னார். அமாவாசை முடிஞ்சு 23ஆவது நாள் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட ஒரு பொருட்களும் இல்லை, சகலமும் போய்விட்டது. என்ன எடுத்துன்னு போனாலும் எப்போ எடுத்துன்னு போனாலும் தெரியாது. எப்போ கேட்டாலும் நாளைக்கு வரும், நாளைக்கு வரும், 2 நாள் கொடுத்துறேன், ஒரு நாள் கொடுத்துறேன். 2 பிளாஸ்டிக் சேர், இங்கே அந்த சேரை காணும். ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்சுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் சேர் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி சேர் 2 சேர் சிவப்பு கலரில், அதுதான் சொத்து. மற்ற அத்தனையும் போயிடுச்சு, எதுவுமே கிடையாது. 23 நாள் ஆயிருந்து அமாவாசைக்கு. அடுத்த அமாவாசைக்கு 5000 ரூபா கடன், ஏற்கனவே கடன் தான் வாங்கின்னு போனேன். அடுத்த அமாவாசைக்கு 5000 ரூபா கடன் வாங்கின்னு போகிறதுல அர்த்தமே கிடையாது, வீட்டில் பொருளே பொருள் இல்லை, நான் என்னத்துக்கு அமாவாசைக்கு போகிறதுன்ற முடிவுக்கு வந்துட்டேன்.
சரி போச்சு அது எல்லாமோ, சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மசூதி ஒருத்தர் சொன்னார். அங்கே விடிகாத்தால போனீங்கன்னா மந்திரிச்சு இது செய்யும், அதுக்கு போனேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் போகலைன்னு சொல்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, சொல்லலைன்றதுக்கு ஒரு ஸ்லோகம் இல்லை, ஏறாத மலைகள் கிடையாது. எல்லாமே முயற்சி எடுத்து பார்த்துட்டேன். தேடி 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 போன விக்கிரகங்கள் உதவி செய்யலை. தேடாத ஆண்டவராக இயேசு எங்களை தேடி வந்தார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னா ஒரே காரணம் ஆண்டவர் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. செத்து போயிருந்தால் 21 வருஷங்கள் ஆயிருக்கும். இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம்னா ஒரே காரணம் கர்த்தர் தான். அவர் நம்மை தேடி வருகிற ஒரு தெய்வம். என்னங்க நான் பைபிள் வாசிக்கல, நான் ஜெபிக்கல, நான் பாவத்தில் இருக்கேன், நான் அதில் இருக்கேன், அதெல்லாம் அவருக்கு பொருட்டு இல்லை. அப்போ நாங்கள் பாவத்தில் தானே இருந்தோம், முழுசு விக்கிரக ஆராதனையில் தான் மொத்தமே இருந்தோம். அவருக்கு அருவருப்பான காரியங்களை தான் செஞ்சிருந்தோம். ஆனாலும் தேடி வந்தார். ஏன்னா அவரோட அன்பு, அவரோட அன்புக்கு ஈட உலகத்தில் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாரும் விட்டுட்டு போனாலும் அவர் கைவிட மாட்டார். இன்னைக்கு அநேக நேரங்களில் சோதனை பிரச்சனை வந்துடும், டமால்னு அப்படி தொஞ்சு போயிடும். ஐயோ என்ன பண்ணுவோம் தெரியலையே, அடுத்த வேலைக்கு என்ன செய்வோம், இதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு என்ன. இவ்வளோ நாள் காப்பாற்றி கரை சேர்த்தவர் இனியா விட்டுருவார்? இவ்வளோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டம் உலகத்தில். இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்களால் கர்த்தர் ஒரு நன்மையாவது உங்களுக்கு செஞ்சுருக்கிறாரா, இல்லை யாருமே ஒன்றுமே செய்யலையான்னு சொன்னால் எல்லாரும் வந்து சாட்சி கொடுக்க முடியுமா இல்லையா? எல்லாரும் கொடுக்க முடியும். எனக்கு ஒன்றுமே செய்யலைங்க அவருன்னு சொல்கிற உலகத்தில் ஒருத்தனும் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் சபைக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டார். அந்த உறுதி உங்கள் மனசுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலும் இருக்கணும். அடுத்த வினாடி உயிர் போகிற சூழ்நிலை வரைக்கும் என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். அந்த உறுதி இருந்துச்சுன்னா எதையுமே சாதிக்க முடியும். இதுதான் நான் கற்றுண்ட பாடம். ஸோ இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்த பொருள் இல்லை, ஒன்றுமே இல்லை, சரி அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கேன்னு ஒரு மனநிலையில் ராத்திரி தூங்கவே முடியாது. 11:30 கதவு தட்டினானா என்ன செய்யறதுன்னு தெரியாது. கட்டில் கீழே குழந்தைங்க 2 பேர் படுக்க வச்சுட்டு லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு, எல் மாதிரி ரோடு இருக்கும், மாடி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரீட் லைட் விஷயமா நம்மளுக்கு வெளிச்சம் உள்ளே வந்துட போதுன்றதுக்காக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு கட்டில் மேலே படுத்தா ஆள் நடமாட்ட தெரிஞ்சிடும்னு கட்டிலின் கீழே நாங்கள் 3 பேர் படுத்துருவோம். கதவை தட்டி 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 ஓஞ்சி போயிடுவானுங்க, இருக்காங்களா இல்லையானு தெரியாது. திருப்பி போய் அந்த ரோட்டில் போய் நின்றுட்டு மாடிவே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அப்படி மெதுவாக தவழ்ந்து வந்து இந்த ஜன்னல்லேருந்து எட்டி பார்ப்பேன். அப்போ பார்த்தா 4 பேர் நின்றுட்டே இருப்பாங்க. அதுதான் வாழ்க்கை. ஒரு நாளை போல் பயம், எப்படி காசு கொடுக்குன்னு தெரியாது. ஏன்னா ஏகப்பட்ட லட்சங்கள் சம்பளம், 9,500 ரூபா. இத்தனை லட்சத்தை எப்படி அடைக்கிறது, என்ன செய்யறதுன்னு தெரியாது. அதனால் பயந்து பயந்து தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இதுக்கு என்ன விடிவு காலம் தெரியல, என்ன பண்ணலாம், சரி பேசாமல் வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா அப்படி தான் தோணுச்சே தவிர விவாகரத்து பண்ணுறதுக்கு மனசு வரல. எப்படியாவது திருந்திடுவார் சொல்லி 10 வருஷத்தை முடிச்சாச்சு. ஒரு நாள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்திருந்தாருங்க, அவர் சபரிமலைக்கு போயிட்டு நிறைய வருஷங்களாக போயிட்டுருக்கிறாரு, அதனால் அங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மாப்பிள்ளை திருந்திடுவாருன்னு சொல்லி அவர் சொல்கிறார் எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா என்னம்மா நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டார். எங்கள் ஃபேமிலியிலே பழக்கம் கிடையாது, பழக்கம் இல்லைன்னா போக மாட்டாங்க ஜென்ரலாக. அதனால் நான் சொன்ன உடனே, இல்லைப்பா நான் எங்கள் மாமியார் வேணால் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறேன்ப்பா. எங்கள் மாமியார் வந்து தங்கமானவங்க, ரொம்ப 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 நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. எங்கள் அம்மா பிடிக்குமா மாமியார் பிடிக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு எங்கள் மாமியார் தான் பிடிக்கும். அப்படின்னா பார்த்துங்க, ரொம்ப அன்பானவங்க. என்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எப்பவுமே மொத்தம் கொடுப்பாங்க. இவரே சொல்லுவாருமா, உனக்கு நான் புள்ளியா அவள் பொண்ணா என்னன்னு தெரியல, மருமங்களா மகளான்னு கூட தெரியல, போடா எனக்கு அவள் தாண்டா எல்லாமே அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு கால் பண்ணி என்னம்மா இந்த மாதிரி சொல்லலாம், அம்மா தான் கூப்பிடுவோம். நாங்கள் கேட்ட உடனே நீ எங்கே வேணும்னா அனுப்புமா, அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் பூர்வீகத்தில் பண்ணியிருக்கணும் அவசியம் கிடையாது, இவன் திருந்தினா போகிறோம், நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தா போகிறோம், கடைசி பையன் சொல்லி ரொம்ப செல்லம் கொடுத்து குட்டிச்சோரம் ஆக்கி வச்சுருக்கேன் நானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி, இல்லைங்க நான் வரேன், என்ன பண்ணணும்னு கேட்டால் இத்தனை நாள் விரதம் இருக்கணும், இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் சொன்னாங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவர் டெய்லி வீட்டுக்கு வந்து குளித்து பூஜை பண்ணணும். வீட்டுக்கு வராத நாட்கள்லாம் நான் அந்த பூஜையை அவருக்கு பதிலாக நான் பண்ணிடுவேன். ஏன்னா பயம், இதாகுமோ, இதை செய்ய பூஜை பண்ணல கடவுள் கண்ணை குத்திடுவாரோ, அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்ட்டு. அப்படி பயந்து பயந்து தான் அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே இருந்துமே தவிர எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கரெக்டாக கடைப்பிடிக்கணும், இல்லைன்னு சொன்னால் கடவுள் தண்டிச்சிருவார், அப்படி தான் வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி இங்கே வந்து விட்னஸ் கொடுக்குறேன்னா, இப்போ இன்றைக்கி வந்து சாட்சி கொடுக்கலன்னா ஆண்டவர் என்ன கண்ணு குத்திடுவாரா, இல்லை ஆண்டவர் ஏதாவது நம்மளுக்கு காலி பண்ணிட்டு வரா, எதுவும் இல்லை. ஏன் வரோம், யாருன்னே தெரியாத எனக்காக ஒரு தெய்வம் தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்குறேன். சாக்கடையாக இருந்த வாழ்க்கையை தூக்கி நிறுத்தி அதில் சந்தோஷப்படுகிற ஒரு தெய்வத்தை பற்றி சொல்கிறதுக்கு கொடுப்பன வேணும். ஸோ ஜீவனோட நாளெல்லாம் அவருடைய நன்மைகள் தொடரும் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த வாழற வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே இந்த உலகத்தில் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே ஆண்டவரை பற்றி சொல்லி தான் ஆகணும். தலைமையில் விழுந்த கடமை. எந்த வழியில் வேணால் சொல்லுங்கள், ஆனால் சொல்கிறதுன்றது கட்டாயம். அப்போ அந்த அன்பின் நிமித்தம் தான் வந்து சாட்சி கொடுக்குறமே தவிர
ஐயா அவர் போகலன்னா அவர் நம்மள இதை மண்டுவார் அப்படின்றதுக்காக இல்லை. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸிஸ்டிங் லைஃப் வந்து கரண்ட் லைஃப். பழைய வாழ்க்கைக்கு புது வாழ்க்கைக்கு அதுதான் வித்தியாசம். ஸோ அப்படி நாங்கள் அந்த பூஜை புனஸ்காரெல்லாம் முடிச்சாச்சு. அந்த டி நகரில் ஒரு கோயிலில் கூப்பிட்றாங்க. அந்த இருமுடி கட்டுற அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சது. முடிச்சுட்டு கிளம்புறாரு. ஒரு வாரம் ஆகும் வர்றதுக்கு. கல்பூரத்தை ஏற்றுறாங்க. அப்போ அந்த கூட்டிகிட்டு போனவர் வந்து சொல்கிறாரு, அப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னார், நீ பயப்படாதம்மா, எதுக்குமே ரொம்ப சக்தி ஜாஸ்தி, நீ வேணால் பாரு, மலைக்கு போயிட்டு வந்த உடனே டோட்டலாக மாறிடுவான், பயப்படாத நீ எதுவும், நான் 15 வருஷமாக போயின்ட்டுருக்கேன், எனக்கு தெரியும், அதனால் நீ தைரியமாக இரு, நீ என்ன வேண்டிக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும். ஸோ அந்த கல்பூரத்தை ஒத்திக்கும் போது ஒரு விஷயம் தான் வேண்டிட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 சவரன் போச்சு, ஒரு 85 லட்சம் கடன் இருக்குது, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் கிடையாது, நிம்மதின்றது சுத்தமாக கிடையாது, எதுவுமே கிடையாது. 3 வேளை சாப்பாடே முழுசாக சாப்பிட்டு 6 மாதம் ஆச்சு. நைட்டில் எப்போவுமே தண்ணி தான். அது எதுவுமே இல்லைன்னா கூட எனக்கு பரவாயில்ல, எனக்கு நிம்மதி வேணும். எனக்கு என்னவே இல்லைனாலும் பரவாயில்ல, இவர் திருந்தணும், இனிமேல் திருப்பி கடன் வாங்கக்கூடாது, இவர் இனி சீட்டு கச்சேரியில் போய் உட்காரக்கூடாது, இவ்வளோ தான், நாங்கள் சாகிறதுக்குள்ளே கடனை அடைச்சிடுவோம், நாங்கள் யாரும் ஏமாற்றணுன்ற மனநிலை எங்களுக்கு இல்லை, ஆனால் இவர் திருந்தணும். ஸோ இப்படிலாம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கல்பூரத்தை ஒத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு வாரம் ஆச்சு வர்றதுக்கு. வந்தார். ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தோடனே காலெலாம் பெருசு பெருசாக வீங்கி இருந்தது. ரொம்ப தூரம் நடந்து போனால் எனக்கு பழக்கம் இல்லை. சரி என்ன பண்ணுறது, என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்டேன். நாளையிலேருந்து நேராக ஆஃபீஸ் முடிஞ்சதுன்னா 6 மணிக்கெலாம் ஷார்ப்பாக கிளம்பி நேராக அம்மா வீட்டுக்கு போய் குழந்தைங்களை கூட்டின்னு வீட்டுக்கு வந்துடுறேன். அதனால் நீ வந்து 8 மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சு 8:30 மணிக்கு வந்து எதுக்கு அவ்வளோ தூரம், 3/4 மணி நேரம் நடக்கணும் எனக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கும். ஸோ நீ நடந்து அவ்வளோ தூரம் வர வேண்டாம், என்கிட்ட தான் வண்டி இருக்குல்ல, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ நேராக 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடு. முதல்ல அப்பா அடி ஒரு 3/4 மணி நேரம் நடக்கிறது மிச்சம், நல்லது தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளோட வந்துடுவீங்கல்ல கண்டிப்பாக, அப்படி முடியலன்னு சொன்னால் ஒரு கால் பண்ணி சொல்லிவிடுங்க, நான் போய் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தீர்மானம் பண்ணோம். காலையில் எழுந்து பூஜை புனஸ்காரெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ராத்திரி 8 மணிக்கு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் விதமான ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக அவர் வந்துடுவார் அப்படின்னு. 10 மணி ஆச்சு. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, என்ன வீட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கூப்பிடல, தூங்கிட்டாவ, பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, பையன் தான் மூச்சுன்னு இருக்கான், எப்படி கூட்டின்னு போகிறேன், என்னாச்சு? இல்லைம்மா அவர் மலைக்கு போயிட்டு நைட் தான் வந்தார், உங்கள்கிட்ட பிரசாதத்தெல்லாம் கொடுத்துட்டு அவரே கூட்டின்னு வந்துடுறேன்னு சொன்னார். அப்போ என்னடி 10 ஆச்சு ஆளைக்கான, ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப். யாரை போய் கேட்குறது, ஒன்றுமே போகல. சரி ரைட்டு, 10 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து 3/4 மணி நேரம் நடந்து திருப்பியும் குழந்தைய தூக்கி தோளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை கையில் பிடிச்சின்னு ஒரு 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சா. வீட்டுக்கு வந்தோடனே மனசு ஒரு மாதிரியாக இருந்து, என்னடா இது சொல்லியிருக்கலாம்ல ஒரு வார்த்தை, அது கூட சொல்ல, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. நமக்கு வந்து ஜென்ரலாக நிறைய கஷ்டங்களை முழுங்கி 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 பழகிட்டோம். எதிர்த்து நின்று பழக்கம் கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கையாக இருந்தனால சரி ரைட்டு, அடுத்த நாளைக்கு சரியாக போயிடும். சரி அடுத்த நாள் ஆச்சு. அடுத்த நாளும் என்ன நம்பிக்கைன்னா 8 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டார். அந்த மாதிரி சந்தேகப்பட்டதே கிடையாது. அவர் சொன்னால் ரைட்டு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். எந்த சூழ்நிலையுமே சந்தேகப்பட்டது கிடையாது. ஸோ திருப்பி வீட்டுக்கு போயிட்டேன்னா அதே மாதிரி 10 மணி ஆச்சா, அதே மாதிரி நடந்து வந்தேன்னா 3ஆம் நாள் காலையில் எழுந்து டிஃபன் பண்ணும்போது மனசுக்குள்ளே ஒரு மாதிரி, அது என்னடா இது சொன்னார், வரவும் இல்லை, 2 நாளாக வீட்டுக்கும் வரல, ஃபோனும் எடுக்கல, அப்படி என்ன தான் பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸ் கட்டிகிட்டே இருக்கேன். வந்தார். எந்த கேள்வியுமே கேட்கல. வந்த உடனே ஒரே வார்த்தை தான் சொன்னேன், எங்கே தான் போயிட்டு வந்தீங்க, உங்களுக்கு முடியலன்னா ஒரு கால் பண்ணி சொல்லலாம்ல, நான் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு போய் 1.5 மணி நேரமாக நடக்க வேண்டியதாகிடுச்சு இல்லை 2 நாளோ, யோசிச்சு பாருங்கள், அது ஏன் நீங்கள் அது மாதிரி அப்படி தான் ஆரம்பித்தேன். 5 மணி வரைக்கும் ஆஃபீஸில் ஒழுங்காக தான் இருந்தேன். 5:30 மணிக்கு கிளம்பிடலாம் நினச்சேன். ஒருத்தன் பணம் கொடுக்க வேண்டிய ஒரு 5000 ரூபாய் பாக்கி இருந்தது, கொண்டு வந்து கொடுத்தான். அந்த பணத்தை கையை நீட்டின உடனே காதில் ஒரு அதே குரல் திரும்பி பேச ஆரம்பிக்குது, விட்டது எல்லாத்தையும் பிடிச்சிட்டுலாம் நீ போனேன்னா, ஐயோ வேணாம், இருக்கிற காசு அவள்கிட்ட கொடுத்தா அட்லீஸ்ட் அவளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இது கொஞ்சமாவது ஏதாவது சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினச்சி தான் உட்காந்தேன். என்னால் உட்கார முடியல. ஸோ அந்த காதில் குரல் பேசிகிட்டே இருக்குது, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகுது, டிப்ரெஷன் மாதிரி போகுது, பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது, உள்ளங்கையிலேருந்து தனியாக கொட்டுது, ஒரு மாதிரி ஆகிட்டேன். என்ன சொல்லுன்னு தெரியல. என்னால் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு சரி ஒருவேளை போயிட்டுலாம் வந்திருக்குமே, அதனால் போனதெல்லாம் திருப்பி வந்துடும் போல் இருக்குது, அதனால தான் நமக்கு இப்படி தோணுது போல் இருக்குன்னு போயிட்டேன். ஓவர் பண்ணுற அளவுக்கு, அதாவது பாவத்தை மேற்கொள்கிற அதிகாரம் வந்து கத்தர்கிட்ட மட்டும்தான், ஆண்டவர்கிட்ட வந்தால் மட்டும்தான், வேறு எங்கேயுமே மேற்கொள்ள முடியாது. அங்கே போனோன்னா திரும்பியும் போயிட்டேன். போனோடனே எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு, எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. சரி அங்கேயே எல்லா வசதியும் இருக்குது போல் இருக்குது. அப்புறம் அங்கே அடுத்த நாளைக்கு 25,000 கடன் வாங்கி அடினார் போல் இருக்குது, கையெழுத்து போட்டால் கடன் கொடுத்துருவாங்க போல் இருக்குது. எனக்கு தெரியாது டீட்டெயில்ஸ் எதுவும், வீட்டுக்கு வந்து சொன்னதுனால தான் தெரியும் இதுவும். ஸோ 2ஆவது நாள் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா எனக்கு 25,000 ரூபாய் கடன் வாங்கி ஆடி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ 2 நாள் ஆயிடுச்சுன்றதுனால ஒருத்தர் 100 ரூபாய் கையில் கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு வான்னு அனுப்பிச்சி வச்சார். அதனால தான் வந்தேன். ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஏதோ ஒன்று ஆட்டி வைக்குது என்ன, அது மட்டும் தெரியுது. என்னோட கண்ட்ரோல் என்கிட்ட இல்லை. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்றார். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? தலையெழுத்து தான். பண்ண பாவம் தான், வர வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ஒரு 15,000 ரூபாய் கடன் வாங்கி 40 நாளைக்கு செலவழித்தேன் பூஜைக்கு. நீங்கள் ஒரு 25,000 கடன் வாங்கி ஆடிட்டு வந்தீங்க. 40,000 ரூபாய் கடனானது தான் மிச்சமே தவிர மாற்றம் வரல. ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய சக்தி ஆண்டவராக இயேசுக்கும் மட்டும்தான் உண்டு. ஏன்னா படைத்த தெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த படைத்த தெய்வமும் யாரும் தெரியாது,
என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது. ஸோ வாழ்நாள் இப்படியே முடிஞ்சு 10 வருஷம் முடிஞ்சிச்சு. அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. வாழலாமா சாகலாமான்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டேன். இதுக்கு மேலே முடிச்சிக்க வேண்டியதா லைஃபை? இனிமேல் உலகத்தில் எந்த கடவுளும் நம்மளை காப்பாற்ற முடியாது. கடைசியாக ஒரு கடவுளை தேடி போனால் அதுவும் ஒன்றும் நடக்கலை, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி சாகிறது அப்படின்ற யோசனையிலே தான் வருவேன் டெய்லியே. ஒரு நாள் வீட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சேன். ஒரு 11:30 மணி இருக்கும். கதவு தட்ட சத்தம் கேட்டுது. ஒரு 7-8 பேர், யாருமே சுய நினைவில் இல்லை. எப்போ கீழே விழுவாங்க தெரியாது. கதவு தட்டும் போது 2 பேர் விழுந்துட்டாங்க. 2 பேர் ஆடினே இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க ஒன்றும் புரியல. 50,000 ரூபா கொடுத்தா போகிறோம், இல்லைனா ஒருத்தர் சொல்கிறான் சாமானத்துக்கு ரோட்டில் போட்டுன்றா, ஒருத்தர் சொல்ல இல்லை இது போலீஸ் ஸ்டேஷன் ஏற்றின்னு போயிடலான்னு. ஸோ இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. கேட்டால் இதுதானே அவர் வீடு, இதான் அவர் கொடுத்த அட்ரஸ். 50,000 வாங்கிட்டு போனார், காசே கொடுக்கல. எங்களுக்கு பணம் வரணும், இல்லைன்னா நாங்கள் இங்கேருந்து நகர மாட்டோம். குழந்தைங்க 2 பேர் தூங்குறாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். கை காலெலாம் வெளுத்து போச்சு. என்னடா 7 பேர் இருக்காங்க, ஒன்றுமே புரியல. என்ன நடக்கும் என்ன ஒன்றுமே தெரியல. கண்ணில் கண்ணீர் தான், எதுவுமே பேசவே வரல. நான் சொல்கிறேன், நாங்கள் அந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து பிறக்கல, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு. நான் சொல்கிறது எதுவும் அவங்களுக்கு கேட்கல, ஏன்னா அவங்க நிலைமையில் இல்லை. அவங்க பேசுகிறது எதுவும் எனக்கு புரியல. ஸோ இப்படியே போய் ஒரு ஸ்டேஜில் சத்தம் அதிகமானோன்னா அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்தார். கீழே தான் இருக்கார். அதில் வந்தோன்னே கேட்டால் இதுனா குடும்பம் நடத்துகிற வீடு மாதிரியா இருக்குது, டெய்லி 10 பேர் வந்து சத்தம் போடுறது, அந்த வீட்டை காலி பண்ணிங்க. ஸோ கல்யாணம் ஆகி 10 வருஷத்தில் 11வது வீடு அந்த வீடு. ஒரு வீட்டில் கூட ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்க முடியாது, அடுத்த வீட்டை காலி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலை. அவர் சொல்லிட்டார் வீட்டை காலி பண்ணுங்க. நான் எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன சொல்யூஷனே தெரியல. அப்புறம் சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அந்த ஒரு ஆள் மட்டும் சொல்கிறாரு, இந்த அம்மா வந்ததுலேருந்து அழுதுகிட்டே தான் இருக்குது, உண்மையிலே இதுக்கிட்ட காசு இல்லை போல் இருக்குது, ஒன்று பண்ணலாம், 24 மணி நேரம் டைம் கொடுக்கலாம், நாளை ராத்திரி இதே மாதிரி வீட்டுக்கு வருவோம், நாளை நைட்டு 10 மணிக்கு வந்து பணத்தை நீ கொடுத்தா ரைட்டு, கொடுக்கலன்னு சொன்னால் நேராக போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் என்ன வேணும்னா நாங்கள் செய்வோம், எங்களுக்கு பணம் தான் முக்கியம். வாங்கின்னு போனால் இந்த மாதிரி எங்கே போனாலும் அவரை பார்க்க முடியல, ஏமாத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷன்லாம் சொல்லி முடிச்சுட்டு, நாலு நைட்டு வரும்போது பணம் கொடுக்கலன்னா என்ன நிலை வேணால் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து மிரட்டினாங்க. போயிட்டாங்க. போனால் போகிறோன்னு கதவு தாப்பா போட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு சாமி ரூம் ஒன்று இருக்கும், அதில் போய் விளக்கேற்றி வச்சேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எத்தனை முறை சொல்கிறியோ அவ்வளோக்குள்ள உனக்கு ரொம்ப புண்ணியம், ரொம்ப ஒரு மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு 3/4 மணி நேரம் ஆகும், அது சான்ஸ்கிரிட்டில் இருக்கும். அதை சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு வாட்டி சொன்னேன், 2 வாட்டி சொன்னேன், 3 வாட்டி சொன்னேன். ஒன்றுமே மனசுக்குள்ளே ஒரு சமாதானம் வரல, பயமாக இருக்குது, நாளைக்கு என்ன ஆகுமோ தெரில. ஸோ இப்படியே தான் மைண்டு போயிட்டே இருக்க. உடனே படுத்துட்டேன் அந்த ரூம்லேயே. சரி பொழுது விடிஞ்சோடனே எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு, பேசாமல் ஒன்று பண்ணலாம், இப்படியே நிலமை நீடிச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அதனால் இன்றைக்கி நைட்டு அப்பா வீட்லேயே படுத்துடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி எங்கள் அப்பா வீடு, எங்கள் நாத்தனார் வீடு, எங்கள் மாமியார் வீடு, எல்லார் வீட்டு அட்ரஸும் கொடுத்துருந்தனால எல்லா கடங்காரங்களும் எல்லார் வீட்டுக்கும் போவாங்க. அதனால் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு என்ன தான் திட்டுவாங்க, நீ எதுக்கு எல்லார் வீட்டு அட்ரஸும் கொடுத்த, நீ எனக்கே யார் வீட்டு அட்ரஸும் தெரியாது அப்படி இருக்குச்சு, நான் எங்கே கொடுக்க போகிறேன், இவர் தான் கொடுத்துருக்காருனால அதுக்கும் சேர்த்து திட்டு, அதுக்கு சேர்த்து அவமானம் மொத்தமாக நமக்கு தான் வருது. அதுதான் நிலைமை அன்றைக்கி. ஆனாலும் பரவாயில்ல, சரி அங்கே படுத்துடலான்னு சொல்லிட்டு நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு போய்ட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நடந்ததுப்பா, பயமாக இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு, நேற்றுக்கே எப்படி தான் சமாளிச்சோன்ற மாதிரி ஆயிடுச்சு, அதனால் நான் இன்றைக்கி ஒரு ராத்திரி மட்டும் இங்கேயே படுத்துக்கிறேன். எங்கள் அப்பா சொன்னார், இதே கடங்காரங்களாம் வீட்டுக்கு வராங்க, டெய்லி காரி உமிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் மானம் போகிறது என்ன, நீங்கள் இவ்வளோ ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் இருக்கீங்க, உங்கள் மாப்பிள்ளை போய் சீட் ஆடுறாருன்னு கேட்குறாங்க, நாக்கு பிடிங்கலாம் போல் இருக்குது, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஏதோ பென்ஷனை வச்சு நானும் அம்மாவும் இருக்கலான்னா நீங்கள் விட மாட்டேறீங்க, இதை விட அவமானத்தை இன்னும் என்ன நீ தேடி தர போகிறேன்னு தெரியல, இது சரிப்பட்டு வராது, அப்படி ஒரு வேளை நீங்கள் தான் இருப்பேன்னு சொன்னால் அவரை தேடி யாராவது வீட்டுக்கு வந்து ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நாளை காலையில் நானும் அம்மாவும் தற்கொலை பண்ணிடுவோம். எங்களுக்கு மான மரியாதை கௌரவம் தான் முக்கியம், உனக்கு வேணால் உன் புருஷன் முக்கியமாக இருக்கலாம். உலகத்தில் யாரும் கல்யாணம் பண்ணிக்காத நீ தான் பண்ணிட்ட மாதிரி எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன். 3 மாதம் 6 மாதம் ஆச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கான் எல்லாரும், உனக்கு என்ன அப்படின்னு தெரியல. அதனால் இதுக்கு மேலேயே நீ கஷ்டம் கொடுக்கணுன்னா நீ இரு. ஆனால் ஒன்று சொல்லியிருந்தேன், உன்னை பெற்றதுக்கு என்ன பாவம் பண்ணுன்னு தெரியல, நான் அனுபவிக்கிறேன். எந்த வாய் எப்படி மாறிச்சு பாருங்கள். எதுவுமே பொறுத்துன்னு இருந்தேன், எல்லாத்தையும் பொறுத்து இருந்தேன், இவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் பொறுத்துன்னு சரி சரின்னு. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார் பாருங்கள், உன்னை பெற்றதுக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரில, இவ்வளோ கொடுமையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது, அப்படி உனக்கு புருஷன் அவசியமா? அடுத்த வினாடி எதுவுமே சொல்லலை, சரிப்பா என் தலையெழுத்தை நானே பார்த்துக்கிறேன்ப்பா, உங்களை கஷ்டத்தை கொடுக்கணுன்னா நான் என்றைக்கோ இப்படியே வந்துட்டுருப்பேன். இவ்வளோ பொறுத்துனது காரணம் எங்கள் அப்பா நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அதுதான் உலக தகப்பனுக்கும் பரம தகப்பனுக்கும் வித்தியாசம். நீ என்னதான் பண்ணுங்க, என்னதான் சொல்லுங்கள், அப்பாவை குறை சொல்லலை, என்னவே பண்ணாலும் அவருக்கு ஈக்குவலண்ட்டாக உலகத்தில் யாருமே வர முடியாது. என்னவே சொன்னாலும் குத்தி காமிக்காமல் குறை சொல்லாமல் அரவணைக்கிற ஒரே ஒருத்த தெய்வம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உன் சூழ்நிலையோ நீ பண்ணுறது எதுவுமே பார்க்க மாட்டார். அவரோட அன்பு வித்தியாசமான ஒரு அன்பு. அவர் சொன்ன உடனே நான் இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரில, சரிப்பா நான் கிளம்பிடுறேன்ப்பா, என்னால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், என் தலையெழுத்தை நானே பார்த்துக்கிறேன்ப்பா சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டா. பொண்ணு 4 வயசு சின்ன பையனை விட. பொண்ணை தூக்கி தோளில் போட்டேன், கையை பையனை பிடிச்சினேன், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், ஆஃபீஸ் பேக் எல்லாத்தையும் எடுத்துனேன். 11:25 வீட்டை விட்டு கிளம்புறேன்.
ரோடுக்கு வந்தால் லைட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி நடமாட்டம் இல்லை, 3/4 மணி நேரம் நடக்கணும். ரோட்டில் எத்தனை கடைகள் இருக்குது, யார் ஆடின்னு எங்கே கீழே விழுவாங்கன்னு தெரியாது, நம்ம நல்லபடியாக வீடு போவோமான்னு தெரியாது. லிட்ரலாக கண்ணில் கண்ணீரோடு அந்த ரோடில் நடந்து போகிறோம். இந்த உலகத்தில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா? இருந்தால் ஏன் என் வாழ்க்கை மட்டும் இவ்வளோ பிரச்சனையில் இருக்குது? அப்போ இவ்வளோ பூஜை பண்ணதுக்கு என்ன லாபம்? அப்போ கடவுளுக்கு கண் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அடுக்கடுக்கா. ஆனால் பதில் எதுக்குமே கிடையாது. அப்படியே போகிறேன். ஆனால் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் நாம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். கரெக்டான நேரம் வரும்போது தூக்கிடுவார் அவர். இதெல்லாம் இப்போ தான் தெரியும், அப்போ அதுவும் தெரியாது. என்ன ஒருத்தர் பின்தொடர்ந்து வந்துன்னு இருக்கிறாரு, என் வாழ்க்கையை மாற போகிறது, இது எதுவுமே தெரியாது. வீட்டுக்கு போனேன், குழந்தைங்கள படுக்க வச்சேன், யாரும் வரல. ஒரு லெட்டர் எழுதினேன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன், என்னால் இதுக்கு மேலே வாழ முடியாது. எல்லா இடத்துலையும் அவமானங்கள் இது வரைக்கும் பொறுத்துனா, எங்கள் அப்பாவை இப்படி சொல்லிட்டார், இதுக்கு மேலெலாம் எனக்கு மனசு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இனிமேல் இந்த கடனை அடைக்கிறதோ இல்லை இவர் திருந்துறதோ நடக்கிற காரியங்கள் இந்த உலகத்துலேயே எங்கள் மாமியார்லேருந்து அவரை பெற்ற அப்பா அம்மாலேருந்து யாருமே வந்து இவர் திருந்து வரேன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் ஐ ஹவ் டிசைடட், எனக்கு வேண்டாம் அந்த வாழ்க்கை. இவர் இல்லாமல் திருப்பி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. என்னால் 2 குழந்தைங்களை வச்சு இவர் இல்லாமலாம் வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சேன். நைட்டு ஒரு 12:45 மணி இருக்கும். எப்படி சாகிறதுன்னு தெரியலை. யோசித்து பார்த்தேன், மெடிக்கல் ஷாப்லாம் மூடிட்டு இருக்கோம். பொழுது விடிஞ்சோடனே 8 மணிக்கு கடை திறக்கும். அந்தவொடனே நேராக போய் தூக்க மாத்திரையை வாங்கிட்டு முழுங்கிடணும். யோசித்து பார்த்தேன், நம்ம முழுங்கிட்டோன்னா அப்போ இது 2 என்ன கதிக்கு போகும் தெரியலையே. ஏற்கனவே வரமாட்டார் வீட்டுக்கு, என்ன கதி ஆகுமோ, இதுங்க பிச்சை எடுக்கிற நிலமை வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. பேசாமல் 3 பேர் சேர்ந்து போயிட்டேன். என்னன்னு நம்ம கையால் குழந்தைக்கு எப்படி விஷத்தை கொடுக்குறதுன்னு தெரியல. அவன் நிறைய நேரங்கள் எனக்கு இது வேணும் அது வேணும், ஆப்பிள் வாங்கி தரியா, சாக்லேட் வாங்கி தரலாம் கேட்பான். காசு இருக்காது கையில். அப்போல்லாம் நான் சொல்ல, இல்லைடா ஒரு நாள் நல்ல நாள் வரும், கடவுள் நம்மளை நல்லா வைப்பார், அன்றைக்கி நம்ம கண்டிப்பாக நான் நிறைய உனக்கு செய்ய வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனால் சொல்கிறது தான், ஆனால் செய்ய முடியாது. இன்றைக்கி யூகேயில் படிக்க வைக்கிறதுக்கு கற்றுருக்கிற கொடுத்துருக்குறாரு. போன மாதம் யூகேலேருந்து வீட்டுக்கு வந்தான். மியூசிக்கில் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு பிஎட் முடிச்சுட்டு இப்போ மியூசிக் டீச்சராக இப்போ யூகேயில் போன வாரம் வந்து மேரேஜ் ஆகி கிளம்பி யூகேயில் செட்டில் ஆகிருக்கான். யோசிச்சு பாருங்கள், உயிர் இருந்திருக்குமானே தெரியாது. 21 வருஷங்கள் யாருக்கும் செத்து போயிருந்தான். ஆனால் ஒரு ஆப்பிள் கேட்டால் என்னால் வாங்கி தர முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கி கர்த்தன் அவனை மியூசிக்கில் பிஜி வந்து லண்டனில் பண்ண வச்சு இன்றைக்கி அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து, இன்றைக்கி ஒரு மனைவியை கொடுத்து, மனைவிக்கும் யூகேயில் வேலையை கொடுத்து இன்றைக்கி செட்டில் பண்ண வச்சுருக்கிறார். என்ன செய்ய முடியாது கர்த்தராலன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்னடா இது இப்படி இருக்கிறே அப்படின்னு டோன்ட் see the situation. சூழ்நிலைகளை எப்பயுமே பார்க்காதீங்க. சூழ்நிலை என்றைக்குமே சாதகமாக இருக்காது. ஏன்னா பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். அவனுக்கு வேலையே நான் உயிரோடு இருக்கிற நாட்கள் வரைக்கும் எனக்கு கஷ்டம் கொடுக்கறது மட்டும்தான் அவனோட டார்கெட்டை. ஆனால் ஆண்டவர் எதுக்கு வந்திருக்கிறார்? ஜீவனை கொடுக்கவும் இந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தவர். எனக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் என்ன பாரபட்சம் உள்ள கடவுளா? இல்லையே. நீங்கள் எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளோ அற்புதம். குறுக்கு கேள்வி எதுவுமே கேட்காதீங்க. எப்படிங்க உங்களுக்கு வித்தமாக வேறு மாதிரி பிரச்சனை, எனக்கு வேறு மாதிரி பிரச்சனை இருக்கலாம். பிரச்சனை பெருசா கடவுள் பெரியவரா? ஏசு கிறிஸ்து பெரியவரா? பிரச்சனை பெருசா? உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கவே பார்க்காதீங்க. சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம் உயிரோடு இருக்கிறார். அவரால் முடியாதுன்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம அவருக்கு அட்வைஸ் பண்ண முடியுமா? சரிங்க, எங்கள் பிரச்சனை இப்படிலாம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், இப்படிலாம் பண்ணுங்கள், நம்ம சொல்லி நம்ம ஆலோசனை சொல்லுகிறவன் யாருன்னு எழுதியிருக்கு. அவரை விட ஒரு ஞானம் உண்டு, அவரை விட படைச்சவருக்கு தெரியாதது என்னங்க இருக்குது உலகத்தில்? அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த நேரமும் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கண்மூடித்தனமாக நீங்கள் ஆண்டவரை நம்பணும். எப்படி? கண்மூடித்தனமாக. இது பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்னா என் கர்த்தரால் முடியும், அவரால் மாற்ற முடியும். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் என்ன வேணால் சாதிக்க முடியும் உலகத்தில். இதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு என்னை வரவழைச்சிருக்கிறார் போல இருக்கு. யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம் அவர். எந்த நாளில் யாரை கூப்பிடணும், என்ன பேசணும் இல்லை அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதனால் அவர் தான் நியமிக்கிறார், அவர் தான் செய்கிறார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ சூழ்நிலை இப்படி போயிட்டே இருக்குது. வீட்டுக்கு போய் ரெட்டரை எழுதி வச்சுட்டேன். 3 பேர் சாகிறதா தெரியல. சரி, குழந்தைங்களோட சாகடிக்க மனசும் வரல. அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா போய் சேர்ந்துடலாம், எல்லாருமே வேண்டாம், ஆனால் பாவத்தோடு சேர்த்து இந்த பாவத்தையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியது தான், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா, சரி மாத்திரையை பொடி பண்ணி பாலில் சர்க்கரை போட்டு கொடுத்தா குழந்தைங்க 2 பேர் குடிச்சிடுவாங்க. ஆனால் 3 பேர் சாப்பிட்றலாம். யாருக்கு முதல்ல சாவு வரும்னு தெரியாதே. அதனால தான் கடவுள் சாவை மறைச்சி வச்சிருக்காரு. ஒருவேளை பொண்ணு ரொம்ப சின்னது, பையன் கொஞ்சம் 4 வயசு பெரியவன். ஒருவேளை குழந்தைக்கு சீக்கிரம் அது அஃபெக்ட் ஆகி குழந்தை ஒரு மாதிரி சாகிறதுக்கு அந்த துடிக்கிற நேரம் வரும்போது நம்மளால் குழந்தைய பார்த்துட்டு இருக்க முடியுமா? இல்லை, எனக்கு 38 கிலோ கூட இருக்க மாட்டேன். அல்சர் கம்ப்ளைண்ட் வந்து, ஏன்னா ஒரு மாதத்துக்கு 13 நாள் தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருப்பேன். சஷ்டிக்கு விரதம், கிருத்திகைக்கு விரதம், சதுர்த்திக்கு விரதம், எல்லாத்துக்கும் விரதம். அப்படி இருந்ததுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போய் என்னை அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் போட்டால் தான் நான் அடுத்த நாள் வேலைக்கு போக முடியும். அப்படி ஒரு நிலைமை.
ஒருவேளை எனக்கு வேலை செஞ்சது விஷயம் சீக்கிரம் நாம போயிட்டோன்னே இதுங்க என்ன ஆகும்? ஒருவேளை யாராவது வந்து கதவை தட்டி காப்பாற்றிட்டேன்னா ஒன்று இருக்குது ஒன்று இல்லை, கால் போச்சு கை போச்சு, என்னென்னமோ தோணுது மனசுக்குள்ளே. என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. இப்படியே யோசிச்சு போய் அந்த சாமி ரூமில் போய் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்காக தான் அப்போ நான் இவ்வளோ பூஜை பண்ணேனா, இத்தனை லட்சங்களை கொண்டு கொட்டினேனா, எவ்வளோ நம்பினேன், கடைசியில் எனக்கு எதுவுமே இல்லை சாவுதானே, அப்போ நான் எப்போயோ போயிட்டு இருக்கலாமே விட்டுட்டு அப்படின்னு இப்படி கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது. நான் பதில் இல்லை. காலையில் விடிஞ்ச உடனே ஒரு தீர்மானம் பண்ணேன், இல்லை 8 மணி கடை திறக்குது, மாத்திரை வாங்கி முழுங்குறோம், போய் சேர்றோம், இதில் மாற்றமே கிடையாது அப்படின்னு ஒரு முடிவோட 5 மணி இருக்கும் படுத்தேன். 6:30 மணி கதவு தட்ட சத்தம் கேட்டது. இவர் தான் வந்துட்டார் புல் கேஸ். இவர்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு எப்போ என்னால் இனிமேல் இல்லை நான் போயிடுறேன்னு சொல்லிடணுன்னு தான் கதவை திறந்து பார்த்தா இவர் வரல. என்னோடய கடைசி தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரரும் வந்திருந்தாங்க. அவள் வந்து ஒரு கிறிஸ்தவரை விரும்பி கல்யாணம் பண்ணதால் எங்கள் அப்பா அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டார். எங்கள் அப்பாவுக்கு அவங்களை கண்டா பிடிக்காது. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு உத்தரவு போட்டிருந்தார், அவளோட யாரும் பேசக்கூடாது, அவளை பார்க்கக்கூடாது, அவள் வீட்டு வாசப்படி ஏறக்கூடாது. அப்படி எதுவும் செஞ்சீங்கன்னா இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அதனால் எங்களுக்கு யாருக்கும் அவ்வளோ தெரியவும் தெரியாது. என்ன நடந்தது, எப்படி கல்யாணம் பண்ண போனா, எங்கே இருக்கா, என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. 0 நாலேஜ் கிடையாது. அப்பா சொல் பேச்சு நாங்கள் எதுவும் தட்டினது கிடையாது. அதனால் நாங்கள் எதுவும் பார்த்ததும் கிடையாது. அவளை திடீர்னு அன்றைக்கி வந்து 5 வருஷம் கழித்து அவள் வந்து வாசப்படி நின்றோடனே எனக்கு அப்பா சொன்னது ஞாபகம் வந்தது. நீ எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்க, முதல்ல வீட்டை விட்டு வெளில போகணும். அவன் சொன்னா, இல்லை உங்கள் வீட்டுக்காரரால் நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். இதே குரோம்பேட்டில் தான் நாங்களும் இருக்கிறோம். இந்த உலகத்தில் உங்கள் வீட்டுக்காரர் திருந்தறதுக்கு ஒரு வழி இருக்குது, அந்த வழி என்னன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னா. என்ன வழின்னு கேட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் என் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு சொன்னவர், பாவமே பண்ணாதவர், நீ பண்ண பாவத்துக்கு அவர் சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்துருக்கிறார், நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோலாம் சொன்னான். எனக்கு ஒன்றும் காதலை எதுவும் ஏறல. இவ்வளோ தெய்வங்களை வழங்க, இந்த தெய்வங்களும் செய்யாது, ஏசு மட்டும் என்ன கிழிக்க போகிறார், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நீ கிறிஸ்தவரை கல்யாணம் பண்ணி போனதாலும் இதெல்லாம் சொல்கிற. உன்னை வீட்டில் சேர்த்து அப்பா என்ன வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவார். நான் ஒரு நாளை போல் உயிர் போயின்னு இருக்குது. இப்போயே கூட நான் வேறு முடிவெல்லாம் எடுத்து தான் இருக்கேன். நீ தான் வந்து தடுத்துட்டு அதை நீ கிளம்பு முதல்ல. அவள் கேட்குற மாதிரி இல்லை. உனக்கு என்னடி தெரியும், 10% கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். நான் தினமும் சித்திரவதை அனுபவிச்சுருக்கேன். வேண்டாம், எனக்கு வாழ்க்கையும் வேண்டாம், கடவுளும் வேண்டாம், யாரும் வேண்டாம், விட்டுருங்க என்ன. இப்படி தான் பேசுகிறேன். அவள் என்னென்னமோ ஒரு மணி நேரம் என்னை வச்சு பிரெயின் வாஷ் பண்ணால் ஒன்றுமே மண்டைக்கு ஏறல. சரி இவளை எப்படியோ வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், என்ன பண்ணுறது, இப்போ என்ன தான் பண்ண சொல்லுடின்னு கேட்டேன். டெய்லி ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட உன்னோட எல்லா விஷயத்தையும் மனம் திறந்து சொல்லு, வேறு ஒன்றும் வேண்டாம். அவர் தெரியாதா, நான் சொன்னதான் அவர் தெரியுமா. ஏகப்பட்ட குறுக்கு வேலி கேட்டிருக்கேன் தெரியுமா. என்ன சகிச்சுட்டார் பாருங்க ஆண்டவர், அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் என்ன நினைக்கிறேன்னா, என்ன அடிமட்டத்துக்கு இறங்கி நம்மளை தூக்குறாராம். புழுதியிலிருந்து குப்பையிலேருந்து நமக்கு என்னங்க தலையெழுத்து, அவருக்கு என்ன தலையெழுத்து. நானும் நீயும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவே ஒரு தெய்வம் இருக்கிற உலகத்தில் காட்ட முடியுமா யாரையாவது? அந்த அன்புக்கு நம்ம என்னங்க பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க. 1 மணி நேரம் கர்த்தரோட ஒரு நாளைக்கு செலவழிக்கணும்னா பிஸி, டைம் கிடையாது. வேதத்தை வாசிச்சா நான் அவருக்கா 2 கோடி ரூபா வருது. நான் ஒரு 2 நாள் ஃபாஸ்டிங் போட்டு நான் வேதத்தை 2 நாள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சேன்னா பரலோகத்தில் 2 கோடி ரூபா கிரெடிட் ஆகுதா? எனக்கு தான் திரும்பி வரப்போகுது. அதுவே புரியல பாதி நேரம் நமக்கு. ஏதோ நான் இன்னமும் அவருக்கு இதை கடன் கொடுக்குற மாதிரி நினச்சின்னு நமக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்கிறோம். உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், செருப்பாக தைச்சி போடணும் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம். அவரை ருசிச்சவங்களுக்கு தாங்க அவரோட அருமை என்னன்னு தெரியும். அவள் வந்து சொல்கிறா இந்த மாதிரி அவரை பற்றி 10 நிமிஷம் பேசுன்றா. எனக்கு காதல் வேலையில் எதுவும், ஏன்னா அப்போது கண்ணை திறக்கப்படல, கேட்கல. ஸோ எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அவள் சொல்கிறா, இல்லை ஒரு 10 நிமிஷம் டி, சரி போய் தொலை, என்ன பண்ணணும் சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்து கொடு, மாலை போடணுமா, கல்பூரம் எத்தனமா, சக்கரை பொங்கல் பண்ணுவேன், எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. என்கிட்ட பண்ண தெரியுமோ இல்லையோ, காசு கிடையாது. நான் நைட்டு சாப்பிட்டு 6 மாதம் ஆச்சு, பட்னி, தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிறேன், அந்த நிலமை தான் எனக்கு. அதனால் இன்னொரு கடவுளுக்கு திருப்பியும் செய்ய என்கிட்ட காசு கிடையாது அப்படின்னு சொல்லணும். அவள் சொல்கிறா, விக்கிரக ஆராதனை அவருக்கு கிடையாது, உருவ வழிபாடு அவருக்கு கிடையாது, மாலை போட வேண்டாம், கல்பூரம் ஏற்ற வேண்டாம், சக்கரை பொங்கல் நிவதி பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், இலவசமாக உங்கள் வீட்டுக்காரரை அவர் திருத்துவார். எனக்கு நம்பவே முடியல. இலவசமாக திருத்துவார். 2 ரூபாய் கல்பூரமாவது வாங்கி ஏற்றணும், எதுவுமே கிடையாதுன்ற, ஃபோட்டோ கிடையாதுன்ற. சரி ரைட்டு, இப்போ இங்கே போய் இந்தவர் வணங்க சொல்கிற, நம்ம வீட்டில் ஒரு சாமி ரூம் இருக்கும், அங்கே போய் ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம். அங்கே சொன்னேன், எங்கே நின்று கண்ணை மூடி இயேசுவேன்னு நீ உண்மையாக கூப்பிடுறிய, அங்கே வந்து நிற்பார். அவருக்கு இந்த இடம், பொருள், ஜாதி, மதம், அந்தஸ்து, கௌரவம், படிப்பு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் என்னை வணங்குறவன், என்னை நேசிக்கிறவன், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அதெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் பதில் கொடுக்குற தெய்வம். ஒன்றுமே புரியலை, இந்த மாதிரிலாம் கேள்வியே பட்டதில்லை நம்ம. சரி ரைட்டு, சரி வேறு எதுவும் காதில் விழ, இலவசமாய் அப்படின்னா நமக்கு இலவசம்னாலே எப்பவுமே கொஞ்சம்
வீட்டில் எல்லா பொருளும் இருந்து கவர்மெண்ட்டில் கொடுத்தோன்னா அதை ஓடி போய் வாங்கின்னு வருவோம். அது இருக்கும் ஏற்கனவே இருந்தால் கூட சரி, இந்த ஃப்ரீன்னா ஒரு அல்பமான ஒரு ஆசை எல்லாருக்குமே உண்டு. அன்றைக்கி சொல்லி ஃப்ரீ தானே, நம்ம என்ன காசை செலவழிக்க போகிறோம், கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சரிடி நாள்லேருந்து நம்ம வச்சு போகிறேன் அவளை அனுப்பிச்சி விட்டு அன்றைக்கி பொழுது போச்சா, அன்றைக்கி செத்து போகிறோன்ற நிலைமை மாறி போச்சா. அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்த உடனே பெட்டை விட்டு நீ இறங்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஆண்டவர்கிட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். அது அதிகாலையில் அவரை தேடணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவருக்குன்றது இப்படி சொல்கிறா. சரின்னு காலையில் தூங்கி எழுந்த உடனே ஆண்டவரே நீங்கள் யாருன்னு தெரியாது, கிறிஸ்தவங்களுக்கு கடவுள் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ நான் கூப்பிட்டா கூட நீங்கள் பதில் சொல்லுவீன்னு சொல்கிறா. எனக்கு ஒன்றும் தெரியாது உங்களை பற்றி, தலைகாணி மாதிரி ஒரு பெரிய புஸ்தகமாக அவனை கொடுத்துட்டு போயிருக்கா, அதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே போயிடும் போல் இருக்குது. 1500 பக்கம் இருக்குது, இது யார் திறந்து படிக்குதுன்னு தெரில. எங்களுக்கெல்லாம் ஸ்லோகம் இருக்கும், கடகடன்னு சொல்லுவோம், நம்ம உங்களுக்கே தெரியுமே இல்லை எங்களை பற்றி. அதனால் எனக்கு இதுக்கு மேலே தெரில என்னென்னு. உங்களால் முடிஞ்சால் எங்கள் வீட்டுக்காரரை திருத்துங்க, நான் ஒன்றும் வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல, முடிஞ்சால் செய்யுங்க. ஏதாவது நான் என்னமோ லாடு மாதிரியும் ஏசி எங்கள் வீட்டு வேலைக்காரர் மாதிரியும் சொல்லி தான் பார்ப்போம், செஞ்சால் லாபம், செய்யலாம் நமக்கு என்ன நஷ்டமான, நம்ம என்ன காசை கொடுத்தோம் அப்படின்னு ஒரு மனநிலையில் சொல்லிவிட்டு கிளம்பிடுவேன் ஆஃபீஸ்க்கு. சொல்லியிருக்கா காலையில், ஏன்னா இதுதான் பண்ணணும்னு. அதனால் சாயந்தரமான விக்கிரக ஆராதனை வச்சுக்கிறது, காலையிலானா இப்படி இவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறது. இந்த டியூட்டியை ஒரு மாதம் பண்ணேன். ஒரு மாதம் கழிச்சு வீட்டுக்கு வந்தோடனே கேட்டா என்ன பண்ணுற இது பண்ணுற இப்போ மாறிட்டாரா எப்படின்னு கேட்டால், இல்லை நீ சொன்னதுலேருந்து டெய்லி காலையில் எழுந்த உடனே 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஒரு சில நேரம் அழுதுருவேன், ரொம்ப நேரம் கூட சொல்லிவிட்டு, அதுதான் நடக்குது. காலையில் எதுவும் பண்ணுறதில்ல, ஆனால் சாயங்காலம் இதெல்லாம் என்ன நடந்தது, மாறிட்டாரா. இது வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார், 2 நாளைக்கு ஒரு தடவை வருவார், இருக்கனா போயிட்டேனான்னு பார்ப்பார், செத்து போயிட்டேனான்னு பார்ப்பார், இல்லைனா எதானா கிடைக்கிறதா எடுத்துன்னு போய் சீட் ஆடுறதுக்குன்னு வருவார். இன்றைக்கி 8 நாள் ஆச்சு வீட்டுக்கே வரல. இதுக்கு தான் சொன்னேன், இந்த ப்ரேயர் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன். கேட்கலாம், அப்பா ஒன்றா நாள் தான் வீட்டு வாசப்படி ஏறக்கூடாதுன்னு சொன்னார். தெரியாமல் சேர்த்துட்டேன். இப்போ 8 நாள் ஆகிறது, என்ன பண்ணுறாரு கூட தெரியல, நோ ஃபோன் கால்ஸ் எதுவுமே இல்லை, இருக்கிறதும் போச்சு. இப்போது இதுக்கு தான் சொன்னேன், இது சரிப்பட்டு வராது எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறா, அப்படிப்பட்ட தெய்வம் இயேசு கிடையாது, நீ உண்மையாக அவரை தேடுறியான்னு பார்ப்ப, நீ என்ன செய்கிறேன்னு கேட்டால் காலையில் நைட் வரைக்கும் செய்யறதுலாம் சொன்னேன். 32 வருஷமாக இதே பண்ணி நடுத்தருக்கு வந்திருக்கேன், உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு நீ படித்தவ தானே, புத்தி இல்லை உனக்கு, ஒரு சந்தர்ப்பம் இயேசு கொடுக்குன்னா உனக்கு என்னடி கஷ்டமாக இருக்குது உனக்கு. அவர் என்ன உன்ட்ட 2 லட்ச ரூபா கேட்குறாரா, உனக்கு உன்னால் முடியாத காரியம் ஏதாவது செய்ய சொல்கிறாரா, அவரை நம்புன்னு சொல்கிறாரு, உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்பிக்கை வரமாட்டுறது, என்ன பண்ண சொல்கிற. இத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டு திடீர்னு நான் 10ஓட 11 வச்சுக்க சொன்னால் சரி, நீ தான் அவர் வண்டி தான் சொல்கிற, அது எப்படி முடியும். அவர் தான் அந்த நம்பிக்கை அவர் கொடுத்தாருன்னா நான் ஏற்றுக்கிறேன், என்னால் முடியலையே என்ன பண்ணுறது. இப்படி வாக்குவாதமாச்சு. ஒன்று சொல்லிடுறேன், அவர் மட்டும்தான் விடிவு காலத்தை கொடுக்க முடியும், நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காது, இனி தீர்மானம் பண்ணிக்கோ, நீ அவர்கிட்ட வந்தால் உனக்கு நல்லது, இல்லைன்னா எனக்கு தெரியாது, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு போயிட்டா. இப்போ இப்படி அழுத்தி சொல்கிறதுக்கு என்ன தான் இருக்குது தெரியல. இங்கே தானே இவளே போனால், இவன் வந்து நமக்கு சொல்கிற அளவுக்கு இவருக்கு, ஆனால் என்ன தான் நடக்குது இதில், பைபிளை படின்ற என்ன தான் இருக்குது தெரியலையே சொல்லிட்டு, சரி ஒரு தீர்மானம் இருக்கிறேன்னு சொல்லி அவளை அமுச்சு விட்டு முட்டியை போட்டேன். எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கமிட்மெண்ட்டு, ஆண்டவரை 1 மாதம் நான் உங்களை மட்டும் வணங்க போகிறேன், வேறு இந்த விக்கிரகாரம் போகிறதுல இந்த ஐடல் வர்ஷிப் கிடையாது, அந்த நைவேத்தியம் பண்ண சாப்பிட எதுவும் கிடையாது. 1 மந்த் எனக்கும் உங்களுக்கும். ஆனால் பைபிள் வாசிப்பேன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அது எனக்கு அது மேலே ஒரு நாட்டம் வந்தால் தான் பண்ண முடியும். மற்றபடி நான் வந்து விக்கிரக ஆராதனைக்கு போக மாட்டேன். 1 மாதம் தொடர்ந்து இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா நான் மொத்தமாக உங்கள்கிட்ட வந்துடுவேன். இப்படி அக்ரிமெண்ட் போடுறேன் அவர்கிட்ட. போட்டு பார்த்துட்டேன், பொழுது விழிஞ்சது. அதே மாதிரி ஜெபத்தை பண்ணேன், கிளம்பிட்டேன். நைட் 8 மணிக்கு எங்கள் அம்மா வீட்டு போய் குழந்தைங்களை கூப்பிட போகிறேன். அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. வருஷத்துக்கு ஒரு முறை சித்திரை மாதம் ஏப்ரல் மாதத்தில் பௌர்ணமியில் பண்ணுவாங்க ஒரு பூஜை, அது இயர்லி ஒன்ஸ். அதனால் வீடு ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும், நிறைய தடபுடலாம் நடக்கும் எல்லாம். ஸோ போன உடனே எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஒரே சத்தமாக இருக்கேன்னு பார்த்தா வீடு போனால் கரெக்டாக எங்கள் அம்மா பூஜை பண்ணிவிட்டு மணி ஆண்டுறாங்க. நான் உள்ளே போகிறேன். பார்த்த உடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உன்னை தான் நினச்சிட்டே இருந்தேன், என்னடா காணமே, மணி ஆயிடுச்சு நினச்சேன், நல்ல வேலையாக வந்துட்டேன், இருந்தால் உனக்கு கொஞ்சம் பூ மிச்சம் வச்சுருக்கிறேன், ஒரு 108 அர்ச்சனை பண்ணிவிட்டு கேசரி நைவேத்தியம் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டுட்டு பொறுமையாக வீட்டுக்கு போவோம். என்ன பதில் சொல்ல முடியும். எங்கள் அம்மா கிட்டே எங்கள் தங்கச்சி வந்துட்டு போனான்னு சொல்ல முடியாது, பைபிள் படிக்க சொன்னான்னு சொல்ல முடியாது, 1 மாதம் ஏசி வானங்கன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. அன்றைக்கி இன்றைக்கி வேறு நிலமை, அன்றைக்கி வேறு நிலமை. அன்றைக்கி விசுவாசம்னா என்ன அர்த்தம்னே தெரியாது, பைபிளை பார்த்தது கிடையாது. உடனே நான் சொல்கிறேன், இல்லைம்மா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நீ பேசாமல் கேசரி டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துரு, நான் வீடு போய் சாப்பிட்டுக்கிறேன். அடுத்த வினாடி எங்கள் அம்மா கேட்குறாங்க, என்ன பேச்சு ஒரு வித்தியாசமாக இருக்குது, கேசரியை டிஃபன் பாக்ஸில் போடுறதா, அப்போ நீ போய் பூஜை எதுவும் பண்ண போகிறது இல்லையா, இன்றைக்கி என்ன நல்லது தெரியுமா உனக்கு, நீ இந்த மாதிரி இருக்க மாட்டியே, இந்த மாதிரி ஆள் கிடையாது நீ, எனக்கு உன்னை பற்றி தெரியுமே, என்ன நடக்குது, என்ன உன் தங்கச்சி வராளா வீட்டுக்கு. ஆடா என்னடா எப்படிடா கண்டுபிடிச்சாங்க அம்மா தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, இது வேறு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த உலகத்தில் ஏசுல எந்த கடவுளாலும் உங்கள் வீட்டுக்காரர் திருந்த மாட்டார். இப்போ அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதுக்கு யார் வந்திருக்கிறா, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறமையான எந்த சூழ்நிலையும் அவரால் மாற்ற முடியும். உங்களோட விசுவாசம் எப்படி இருக்கு, எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கு அளக்கப்படும்.
நீங்கள் ஊறுகாய் மாதிரி விசுவாசம் வச்சுருந்தீங்கன்னா ஊறுகாய் மாதிரி தான் ஆசீர்வாதம் வரும். எனக்கு வாழ்க்கை ஜீவனை ஏசு. இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, இந்த இடத்துல நின்று இன்றைக்கி எனக்கு இந்த மூச்சு விட்டு அடுத்தது நான் விடுறேன்னா அது ஏசு தாங்க. வேறு இல்லைங்க, எனக்கு வேறு வழி கிடையாது. எனக்கு அவர் தான், அவர் தான். நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோன்னா அவர் தான். இன்றைக்கி நல்லா நல்லா வச்சிருக்கிறார், இனியும் நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ளவர். நான் பெரிய லாடு இல்லை, அவர் உண்மையுள்ளவர். அவரோட உண்மை நிமித்தம் தான் வாழறமே தவிர நம்மளோடது ஒன்றுமே கிடையாதுங்க. அப்போ எங்கள் அம்மா அப்படி சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஆமாம்மான்னு சொன்னேன்னா வீட்டு விட்டு வெளில கொண்டுவாங்க. அதனால் அடுத்த வார்த்தை அம்மாவே கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோ, அவர் மாற மாட்டார். அப்படி உனக்கு அப்படி தான் வேணும், அவள் பின்னாடி நீ போகிறதுன்னு புடிவானா இனியோட கடைசி உன்னோட என்ன திங்ஸ் வச்சுருக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு கிளம்பிடு. நாளையிலேருந்து உன் குழந்தைங்க வீட்டு வாசப்படி ஏறக்கூடாது. வாசப்படி ஏற்ற மாட்டேன் நான். ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்து உள்ளே சேர்க்க மாட்டேன். நீ என்ன பண்ணி இது பண்ணியும் பார்த்துக்கோ. நமக்கு நம்ம சாஸ்திரம் நம்ம சம்பிரதாயம் தான் முக்கியம். நீ தீர்மானம் பண்ணிக்கோ, உனக்கு ஏசு வேணுமா நாங்கள் வேணுமா. நான் எதுவுமே சொல்லலை, அம்மாவே முடிவு பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நாளையிலேருந்து குழந்தைங்க பார்த்துக்கலாம். எந்த தெருவில் குழந்தைங்க போய் நிற்கும். நான் எப்படி வேலையை விட்டு சாப்பாடு கிடையாது. இருக்கிறதுக்கு 2 வேளை சாப்பாடு கிடைக்கிறது பெரிய கஷ்டம். வேலையை விட்டு எங்கே நிற்க முடியும். சூழ்நிலைகள் தான் பெருசாக மலை மாதிரி எனக்கு தெரிஞ்சது. வேறு எதுவுமே தெரியல, எதுவுமே பேசலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன கற்பனை பண்ணிக்கிற இஷ்டத்துக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நேராக போனேன், அர்ச்சனையும் பண்ணேன், கேசரியும் சாப்பிட்டேன். நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தையே கொண்டு காலடியில் போட்டு, உலக ஆஸ்தி அந்தஸ்து சொத்து சுதந்திரம் மொத்தத்தையும் கொண்டு காலடியில் வச்சுட்டு, இது எல்லாம் உனக்கு வேணுமா, உனக்கு ஏசு வேணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏசு தான் இன்றைக்கி வேணும். இந்த உலகம் ஆடம்பரம் ஆஸ்தி அந்தஸ்து எதுவுமே இல்லைன்னாலும் எனக்கு ஏசு போதும். இன்றைக்கி முடியும், ஆனால் அன்றைக்கி தெரியாது. ஏன்னா இன்றைக்கி ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். உயில் இது எழுதி வச்சிருக்கிறார் நமக்காக. அப்போ தெரியாது, விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. அதனால் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் 11:30 மணி 12 மணி இருக்கும், போய் படுத்தேன். மனசாட்சி உடுத்துன மாதிரி இருந்தது. என்னதான் இருந்தாலும் ஒரு கடவுள், அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை என்னது கமிட் பண்ணோம். முதல் நாளே அதை மீறிட்டுவேன். சரி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம் அவர்கிட்டன்னு சொல்லிட்டு, இயேசுவே என்னை மன்னிச்சிடுங்க, நீங்களும் ஒரு கடவுள் தான், உங்களை தான் கடவுள்னு ஏற்றுக்க நிலைமை இல்லை. இன்றைக்கி காலையில் தான் உங்களுக்கு கமிட் பண்ணேன், இன்றைக்கி சாயந்தரமே அதை மீறுற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் அம்மா இந்த மாதிரி பிரச்சனை, வீட்டு வாசப்படி ஏற்ற மாட்டேன்றாங்க. நான் எங்கே போய் நிற்பேன், இவர் வரவும் மாட்டுறாரு. குழந்தைங்க யாராவது சாக்லேட் கொடுத்து கூட்டு போனால் கூட நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு வேறு வழி தெரில. அதனாலட்டு என்னோடய நியாயத்தெல்லாம் அவர்கிட்ட எடுத்து சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, ஒருவேளை நீங்கள் தான் உண்மையான தெய்வம்னு எனக்கு ஒரு நாள் தெரிய வந்தால் கண்டிப்பாக நான் வருவேன், எனக்கு தெரில இப்போதைக்கு அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சிட்டேன். வச்ச உடனே மைண்டு சொல்லுது, ஒரு புஸ்தகம் கொடுத்துட்டு போனால பைபிள்னு, அன்னி வரைக்கும் அதை நான் பார்த்தது கிடையாது, திறந்தெல்லாம் பார்த்தது கிடையாது, தெரியவே தெரியாது. அதை திறந்து படித்தா என்ன அப்படின்னு மனசாட்சி சொன்ன மாதிரி இருந்தது. ஒரு நிமிஷம் நீங்கள் ஆண்டவரோட ஒப்புரவாகிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் காத்துட்ருக்கு உங்களுக்கு. ஒரு வினாடி கர்த்தர் சொன்னதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிச்சு பாருங்க, பொக்கிஷ சாலையே திறந்து கொடுப்பார். பெரிய மேட்ரு கிடையாது அவருக்கு, பணம் காசெல்லாம். வெள்ளியும் பொண்ணும் கர்த்தரோட என்ன பெரிய விஷயம் அவருக்கு. உடனே அந்த பைபிளை திறக்கணும்னு சொன்னோன்னே திறந்து பார்க்குறேன். அந்த வேதத்தை திறந்தோடனே என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு போகல, பைபிளை படி அவர் பேசுவார் உன்னோட தான் சொன்னான். திறந்தவுடனே முதல் வசனம் வருது, ஏசாயா 41:10. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் உன்னோடு பேசுவார்னு சொன்னார். யாரோ பேசுகிற மாதிரி தான் இருக்குது, யாரோ பயப்படாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நமக்கு நாதி கிடையாது, சாப்பாடு சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள் இல்லை. ஆனால் இதில் இப்படி இருக்குது. ஆனால் எப்படி பயப்படாமல் இருக்கிறது, சூழ்நிலையெல்லாம் இவ்வளோ மோசமாக இருக்குது, எப்படி பயப்படாமல் இருக்குது, என்ன எழுதிருக்கு ஒன்றுமே புரியல. சரி ரைட் அப்படின்ட்டு அப்படியே எடுத்து மூடி வச்சுட்டு படுத்துறேன், அவ்வளோதான். அடுத்த நாள் எழுந்திரிச்சு திருப்பி வழக்க போல் ஆஃபீஸு, வழக்க போல் அதே கடங்காரங்க, அதே பிரச்சனை, அதே போகிறோம், எல்லாம் அதே, எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல, அப்படியே போனதுனால ஒரு சுச்சுவேஷனில் திருப்பியும் தற்கொலை, இந்த மாதிரி தற்கொலையே போயினே இருந்து ஒரு வாட்டி காப்பாற்றி கரை சேர்த்தார். அப்போல்லாம் யோசிப்பேன், ரோட்டில் தடிக்க வந்தானே செத்து போயிடறான்றான், திடீர்னு மண்டை பொழந்துக்குதுன்றான், திடீர்னு ஏதாவது என்னமோ வந்தாலும் டமால சாவு வந்துடுது, நமக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது. எத்தனை வாட்டி போனாலும் எதானா ஒன்றும் தடுத்துருது. அப்போ என்ன தான் நடக்குது, நம்ம வாழவும் முடியல சாகவும் முடியல. அப்படிலாம் அன்றைக்கி தான் யோசிச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது, ஜீவனும் மரணமும் அவர் கையில் இருக்குது. அவர் என்னைக்கு நியமிக்கிறாரோ அது வரைக்கும் இந்த உலகம் ஃபுல்லாக போய் இயேசு சொல்கிறதுக்கு ஒரு கருவியே கர்த்தர் என்ன ஏற்கனவே படைச்சிட்டார். இந்த குடும்பத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்துட்டார். அந்த நோக்கம் நிறைவேறாமல் உயிர் போகாது. அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, அது ஊழியக்காரங்க, இது எங்களுக்கு இல்லை, அப்படி இல்லை. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் ஒரு திட்டமும் தீர்மானம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறாமல் வாழ்க்கை முடியாது. நிறைய நேரம் யோசிக்கிறீங்க, என்னாலாம் முடிச்சுதான் என்றைக்கோ போய் சேர்ந்துருக்கலாம், முடிஞ்சிடாதான், இந்த பிரச்சனை இதுவாகிடுதா அப்படின்னு யோசிக்கிறீங்க. இல்லை, இந்த பிரச்சனைக்கு விடிவு காலம் கர்த்தர் சுகமாக தான் முடிப்பாரே தவிர நெகட்டிவாக முடிக்க மாட்டார் என்றைக்கும். அது ஒரு வேலை கிடையாது.
ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் அப்படியே சாகலாமா போகலாமா அப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி வீட்டுக்கு வந்தேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு போனோன்னு எங்கள் அம்மா சாப்பிட்டு போறியான்னு கேட்டாங்க. இல்லைம்மா எனக்கு வேணாம். ஏன்னா அன்றைக்கி 2-3 பேர் வந்து ஃபோன்லேயே ரொம்ப சண்டை போட்டாங்க, திட்டினாங்க, என்னமோ பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கும் 2 பேர் வந்து சத்தம் போட்டாங்க. அப்பா ரொம்ப கேவலப்படுறா உன்னால், நீ ஏன் அவரை விடவும் மாட்டேன்றன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பேசினே இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் எனக்கு சாப்பிட்ற தோணலை. இல்லைம்மா வேணாம், எனக்கு விஷம் இருந்தால் கொடுத்துரு, நான் போய் சேர்ந்துடுறேன், உயிரும் போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டு ஒரு மாதிரி வெறுப்பாக தான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு கிச்சனுக்கு போனால் அன்றைக்கி சமைக்கவும் இல்லை, அரிசியும் இல்லை, ப்ரெட் இருந்தது, மதியானம் எடுத்துகிட்டு போனேன். இது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ஒரே ஃபோன் கால்ஸு அவமானங்கள் இப்படியே இருந்ததுனால சாப்பாடு ஞாபகம் இல்லை. வீட்டுக்கு போனால் ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட ராத்திரி 11 மணி, பசி அப்படியே கொள்ளுது, அந்த குடலெல்லாம் எரியுது அல்சர் வந்ததுனால. எதுவுமே இல்லை, கிச்சன் காலியாக இருக்குது. ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குடிச்ச உடனே மனசுக்குள்ளே தோணுச்சு, காலைல 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம், நைட்டு 11 மணிக்கு படுக்கிறோம், 3 வேளை சாப்பாடு கூட முழுசாக கிடைக்கல, எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு தெரியல, உயிரும் போக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு விரக்தியை கொடுத்தான் பாருங்க. உடனே தோணுச்சு, சரி நமக்கு நாம தண்டனை கொடுத்துனா என்னன்னு சொல்லிட்டு அடுப்பில் தோசை கரண்டியை போட்டேன். நல்லா தோசை கரண்டிக்கு பழுக்க காயிற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தேன். நல்லா சிகப்பான உடனே அடுப்பு அணைச்சேன். கையில் காலில் எல்லா இடத்துலையும் பட்டையாக சூடு வச்சுக்க ஆரம்பித்தேன். எதுக்கு சூடு வச்சுக்கிறோன்னு எனக்கும் தெரில. கிட்டத்தட்ட ஹிஸ்டீரியா மாதிரி ஆகிட்டேன். செவத்தில் போய் முட்டிப்பேன், மண்டை அவ்வளோ பசி வீங்கிடும். காலைல எல்லா இடத்துலையும் ஒரு 8-10 இடத்துல சூடு வச்சுன்னா அப்படியே அந்த பசி மயக்கம் சாப்பிடல, அப்படியே கிச்சன்லேயே விழுந்தேன். என்ன நடந்ததுன்னு தெரியாது. பொழுது விடிஞ்சு எடுத்து பார்த்தா காலில் கையில் அவ்வளோ பெரிய கொப்பளங்களாக இருக்குது. அசைக்க முடியல கை காலைல குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினோம். என்ன நடந்தது எதுவுமே புரியல. அப்படியே உட்காந்துருக்கேன். காலையில் 9 மணி ஆகுது, ஸ்கூலுக்கு அனுப்பல, ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு என் தங்க பக்கத்தில் அந்த வீட்டுக்கு 2 தடவை கடை தான் ரேஷன் கடை, அங்கே வாங்க வந்தானே என்னை ஒரு வாட்டி விட்டு பார்த்துட்டு போகலாம். ஆனால் மணி 9 ஆயிடுச்சு, கிளம்பிட்டாலா இல்லையான்னு தெரியலன்னு எதுக்கும் வந்து எட்டி பார்க்கலான்னு வந்திருக்கா. வந்து பார்த்தா நான் இந்த கோலத்தில் இருந்தேன்னு பார்த்துட்டு என்னடி இப்படி இருக்கேன்னு கேட்டால் இந்த எல்லாத்தையும் சொன்னேன். உனக்கு புத்தி கிடையாதா, நீ தண்டனை கொடுத்துக்க கூடாதுன்றதுக்காக தான் ஒருத்தர் தண்டனையவே ஏற்றின்னு இருக்காரு. ஆண்டவர் உனக்கு ஏன்ட்டு இப்படி அறிவே இல்லாத இருக்கு, நீ பேசாமல் இன்றைக்கி லீவை போடு, நானே உன்னை விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன், இதுக்கு மேலே எனக்கு பயமாக இருக்குது. ஒரு நாள் வந்து நீ போனமாக கூட இருப்ப போல் இருக்கு, வேண்டான்னு சொல்லிட்டு அவள் சாப்பாடெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்து நேராக வெஸ்ட் தாம்பரத்தில் ஒரு அட்வொகேட்டை கூட்டின்னு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி எழுதி கையெழுத்தை போடுன்னு சொன்னால் கையெழுத்தை போட்டாச்சு. கோர்ட்டில் ஃபைல் பண்ணியாச்சு. இதோட உங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிடும், நீங்கள் தனியாக செப்பரேட் ஆகி கூட நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்லாம் சொல்லி எல்லா அட்வைஸும் கொடுத்தாரு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, இந்த கடனுக்கும் எனக்கும் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டுங்க எல்லாமே சொல்லிட்டார். எல்லாம் சொன்ன வீட்டுக்கு வந்தேன். குழந்தைங்களை என்ன பேக் பண்ணுறது எங்கே பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னேன். அப்பா அம்மாவும் சொன்ன ஒரே வார்த்தை, இது நாள் வரைக்கும் டிவோர்ஸ் பண்ண சொன்னால் அப்போல்லாம் பண்ண முடியல, இப்போ மட்டும் உங்களுக்கு பண்ணுற தெரியுதுன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவள் தான் வரா போகிறா, எங்களுக்கு அரசியல் பொருசெல்லாம் கேள்விப்பட்டோம், அவள் தானே உனக்கு எல்லாமே செய்கிறா, அவள் பின்னாடி நீ இப்போ நாங்கள் பார்த்துக்க முடியாது குழந்தைய, இதோட உனக்கும் எனக்கும் எந்த சகாப்தமும் கிடையாது. ஒரு பொண்ணு செத்து போயிட்டான்னு ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன் 2 பொண்ணு செத்து போயிட்டாங்க. எனக்கு 3 பொண்ணு தான் உயிரோடு இருக்கிறாங்க. என்னோட எந்த காரியத்துக்கும் என் வீட்டு வாசப்படி நீ ஏறக்கூட நாங்களும் வரமாட்டோம், கிளம்பிட்டுட்டாங்க. சரி எல்லாத்தையும் எடுத்துன்னு கிளம்பிட்டேன். எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரில. அவள் ஒரு வீடு பார்த்து கொடுத்தா, அந்த வீட்டில் கொண்டு என்ன குடும்பம் நடத்த சொல்லி வச்சுட்டு என்றைக்கு இருந்தாலும் கத்தர் இருக்கார் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டா. சரின்னா அந்த வீட்டில் கொண்டு இறக்கியாச்சு சாமான, அவள் போயிட்டா. எனக்கு அதுக்கப்புறமா யோசனை வந்துச்சு, சரி அப்பா அம்மாவும் வெளியே போக சொல்லுவாங்கன்னு யோசிக்கல, அங்கேயாவது இருந்துக்கலான்னு பார்த்தேன், அதுவும் இல்லை. இதுக்கு மேலே இவரும் இல்லாமல் இவங்களும் இல்லாமல் யாருமே இல்லாமல் இருந்து என்ன சாதிக்க போகிறோம், வேணாம் நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் படுத்தேன். நைட்டு எந்த சாமானம் எதுவுமே எடுத்து வைக்கல. சரி போய் சேர்ந்துற போகிறதுக்கு சாமானை எடுத்து வைப்பானு. ஸோ படுத்தேன். நைட்டு அழுது கண்ணில் தண்ணி தான் வருதே தவிர முடிவு எதுவுமே தெரியல. என்ன தான் நடக்குது உலகத்தில், யார் தான் கடவுள் தெரியலையே, இன்றைக்கி எனக்கு 2ல் 1 இன்றைக்கி முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு படுத்துகிட்டே இருக்கும்போது காதில் ஒரு குரல் கேட்குது, அந்த வேதத்தை எடுத்து படி, ரீட் த பைபிள் அப்படின்னு யாரும் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த வீடு ரொம்ப சின்ன வீடு, பழக்கமோ இல்லை, என்ன சத்தம்லாம் நம்ம கேட்குற மாதிரி இருக்கு. எனக்கு கதவு திறந்து பார்த்தேன், ஒன்றும் காணோம், என்ன நமக்கு ஒரு மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு திருப்பி படுத்தேன். இதே மாதிரி 3 வாட்டி அதே குரல் கேட்டவுடனே எனக்கு ஒன்றும் புரியல. சரி நம்ம தான் ஏற்கனவே ஒருத்தர் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி 2வது முறையாக லைட்டை போட்டு இந்த பைபிளை திறந்தேன். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, 2வது வசனம். அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் தீர்மானம் பண்ணி வச்சுருந்தேன், நாளைக்கு வரும்போது விஷத்தை வாங்கின்னு வந்து போய் சேர்ந்துடணும், இது நைட்டு இத்தனை மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே போக முடியாது, நாளையோட முடிஞ்சு போச்சு, சரி பரவாயில்ல, நாளையோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சுட்டோன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு. நான் நினச்சேன், சரி நாளைக்கு செத்து போய்டுவோம் உங்களுக்கு, பரவாயில்ல, இதில் கரெக்டாக எல்லாம் எழுதியிருக்கு, நம்ம நினைக்கிறதெல்லாம் இதில் எழுதியிருக்கு, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு ஒழிஞ்சுதுடா வாழ்க்கை நாளையோட அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து அன்றைக்கி தான் ஆரம்பமே உன் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு நீ என்றைக்கு நினைக்கிறியோ அன்றைக்கி தான் அவர் ஆரம்பித்து வைக்கிறார் நமக்கு வாழ்க்கையை. அப்படியே அந்த வேதத்தை இதனால் வரைக்கும் கீழே வச்சிடும், அன்றைக்கி வைக்கவே இல்லை. அப்படியே திருப்பிகிட்டே இருக்குது, பைபிள் படிச்சுட்டே இருக்கிற, எந்த வசனம் எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது. என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்று எனக்கு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி அந்த வேதம் திரும்பிகிட்டே போது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்தது, மரித்தது, அன்பு கூர்ந்தது, லாசருவே வெளியே வான்னு சொன்னது அப்படியே போயிட்டே இருக்குது பைபிள்.
யார் சொல்லித்தரா என்னன்னு தெரில, கண்ணில் கண்ணீராக வருது, என்னமோ நடக்குது எனக்குள்ளே மாற்றம். 5 மணி அலாரம் அடிச்சிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பைபிள் படிச்சிருக்குமா அப்படின்னு அன்றைக்கி தான் ஒன்றுமே புரியவே இல்லை. ஆனால் 5 மணிக்கு அலாரம் அடித்த உடனே ஒரு எண்ணம் மட்டும் மனசுக்குள்ளே வந்தது, இனிமேல் தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறான்னு ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான், இனி இந்த விக்கிரக ஆராதனை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்க, தீர்க்கமாக முடிவெடுக்க கர்த்தர் உதவி செஞ்சார். அதனால் காலையில் இருந்த கேசட் சிலைகள் சீடிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன், ஒரு மரப்பட்டியில் கொண்டு எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். அன்னைக்கு முழங்கால போட்டேன், ஆண்டவரே இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல, ஈவன் இட் இஸ் நாட் டூ லேட், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடலாம், உங்களால் எங்கள் வீட்டுக்காரரை திருத்த முடியும். இன்றைக்கி தெரிய டிவோர்ஸ் பண்ணியாச்சு, அனுப்பிச்சாச்சு, எங்கே இருக்கா தெரியாது, ஃபோன் பண்ணலை. கிட்டத்தட்ட 1 வருஷ காலங்கள் கான்டாக்ட் கிடையாது, எந்த ஃபோன் கால்ஸ் கிடையாது, அட்ரஸ் தெரியாது, இருக்காரா போயிட்டாரா ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் ஒரு நாளை போல் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், உங்களால் அவரை திருத்த முடியும், உங்களால் அவரை மாற்ற முடியும், அவர் கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்கிறார், திரும்பி வருவார் ஒரு நாள். பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க 85 லட்சம் எங்கே வெட்டி எங்கே போட்டானோ, நீ வேறு வீட்டை விட்டு வெளில அமிச்சிட்ட, எங்கே தேடினாலும் கிடைக்கல, எங்கெங்கேயோ தேடி பார்த்தா கிடைக்கல, என்ன நடந்ததுன்னே தெரியல, நீ எந்த நம்பிக்கையில் நீ அவர் செய்வார்னு காத்துட்டுருக்க? ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு உயிரோடு இருக்கிறார், என் ஜெபத்துக்கு ஒரு பதில் கொடுப்பார். அதை விட முக்கியமாக ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது எப்படி நான் ஜெபம் பண்ணுவேன்னா, அந்த முழங்கால போட்டோன்னே ஆண்டவர்கிட்ட ஒரு 2 பாட்டு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது என்ன ஆரம்பிப்பேன்னா, இப்படிலாம் பண்ணார் அவர், இப்படிலாம் குடும்பப்படுத்தினார், எனக்கு தலையெழுத்து, நான் ஒன்றுமே பண்ணல, ஆனால் எல்லாத்தையும் இவர் தான் அனுபவித்தேன், எனக்கு இது போச்சு அது போச்சு எல்லாம் போச்சு, ஏன்னா இப்படிலாம் செய்கிறார் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார், மொத்தமாக ஒரே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு நான் ஒன்றுமே பண்ணல, இவரால் நான் அனுபவிச்சுன்னு இருக்கேன், எனக்கு என்ன தலையெழுத்து, இப்போ இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாலாம் வெளியே போக சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணேன். ஸோ இப்படியே மொத்தத்தையும் அன்றைக்கி என்ன சூழ்நிலை நடந்திருக்கோ அதைத்தான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் தான் ஆண்டவர் ஏதாவது செய்யணுன்ட்டு ஆமீன் போட்டு என்ன வந்துடுவேன். இதே மாதிரி எப்பவுமே பண்ணுவேன். ஒவ்வொன்று ஒரு குரல் ஜெபம்னு ஆரம்பித்து அழ ஆரம்பிச்சிடுவேன், இது எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஒரு நாள் இதே மாதிரி ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அது ஒரு வசனத்தை காமிக்கிறாரு, உன் இருதயத்தில் கசப்பு வைராகியத்தை வச்சுன்னு நீ ஜெபம் பண்ணால் எந்த நாள்லையும் அவர் திருத்தவே முடியாது என்னால். அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் என்ன அப்போ பாரபட்சம் உள்ள கடவுளா நீங்கள்? அப்போ அவர் பாட்டு என்னென்னா பண்ணுவார், நான் மட்டும் இப்படி எல்லாத்தையும் கசப்பெல்லாம் மறந்துடணும், எல்லாத்தையும் மன்னிச்சின்னும் மறந்துடணுன்றீங்களா? அப்போ என்ன அநியாயமாக இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி. அப்போ அந்த காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி வரும்போது, நீங்கள் உன் சகோதரனோட இருதயத்தில் கசப்பு வைராகி இருந்தால் அந்த காணிக்கை அப்படியே வச்சுட்டு போய் முதல்ல ஒப்புரவு ஆகிட்டு வந்து காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது உடன்பாடாக ஏற்றுக்க முடியல என்னால். அப்போ என்ன பண்ணாலும் சரி நம்ம குனியே குட்டிகிட்டே இருக்கணுமா? என்ன ஆண்டவர் இதெல்லாம் அநியாயமா இல்லை அப்படி என்னன்னா, நான் இது மாதிரி பேசினே இருப்பேன் அவர்கிட்ட. எப்பவுமே பாத்திரம் தேய்ச்சினே இருக்கேன், நான் பாட்டு பேசினே இருப்பேன், சிஸ்டமில் வேலை பார்த்தேன்னா நான் பாட்டு பேசினே இருப்பேன், வாய் திறந்து பேசினேன் இல்லைன்னா மைண்டில் பேசினே இருப்பேன். அது எனக்கு ஒரு பழக்கம், அப்படியே தான் வளர்ந்ததுனால. அப்போ நான் அந்த கொஸ்டினுக்கு என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னும் போது அப்போ நான் சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குன்றது சொல்கிறதுக்கு ஜெபம் அவசியம் இல்லை. உனக்கு என்ன வேணும், வாட் இஸ் யுவர் டிசைர், உன்னோட ஆசை, உன் விருப்பம் என்ன, அதை நீ ஜெபத்தில் சொன்னால் நான் கேட்க முடியும். இருக்கிறதே நீ சொல்கிறிய, இருக்கிறத சொல்லி என்கிட்ட சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. உன்னோட விருப்பம் என்ன, அப்போ நீ உனக்கு அப்படியே மூழ்கி போகணும்னு ஆசையாக இருக்கா, உனக்கு என்ன வேணும்? இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்க பண்ணணும், அவர் ரொம்ப மனம் திரும்பி நல்லா இருக்கணும், இந்த உலகம் ஃபுல்லாக போய் பைபிளை பற்றி சொல்லணும், அவர் ஊழியக்காரராக நீங்கள் மாற்றணும், எனக்கு காசு பண்ண ஒன்றுமே வேண்டாம், ஃபுல் டைம் மினிஸ்டராக அவர் இருக்கணும். இதை சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு. ஏன்னா நாதியில் இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளிச்சத்தை உண்டாக்குன்னு நான் சொல்லலை. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னேன். அங்கே இருட்டு இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னேன். உனக்கு வார்த்தையின் அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன் நாவில். உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு. உனக்கு என்ன இருக்குன்றதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது பேர் தான் ஜெபம். அதனால் நீ இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் குத்துறாரு, குடையிறாரு, அடிக்கிறாரு, போகிற இதை சொல்ல வேண்டாம். இது ஏற்கனவே இருக்குது தெரியும். ஆனால் என்ன வேணும் உனக்கு அன்னையிலிருந்து ஆண்டவரே ஜெபத்துக்கு போனாலே உடனே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பாட்டை பாடி முடிச்சு உடனே ஆண்டவரே அவரை நீங்கள் ஊழியக்காரரை மாற்றிட்டீங்க, ஸ்தோத்திரம், அவரை நீங்கள் விடுவிச்சிட்டீங்க, ஸ்தோத்திரம், உங்களோட அபிஷேகத்தை அவர் மேலே நீங்கள் அனுப்புறீங்க, இது எல்லாமே அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு எப்படி விசுவாசமே எப்படிங்க? பார்க்கறது பேர் விசுவாசம் இல்லை, காணாதது பேர் தான் விசுவாசம். அதனால் அப்படியே சொல்லி 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 அறிக்கை பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க, அவர் திருந்திட்டார், அவர் நல்லா சௌக்கியமாக இருக்கார், நாங்கள் நல்லா இருக்கிறோம், உலகமெங்கும் போய் இயேசுவை பற்றி சொல்கிறோம், இதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர்னு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். அதுதான் அவர் விரும்புகிறாருன்னு. ஸோ அப்படியே ஒரு நாள் சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது 1 வருஷம் ஆச்சு, எந்த மாற்றமும் இல்லை. 1 இயர் கழிச்சு ஒரு நாள் கதவை தட்டுற சத்தம் கேட்டுது. 8:30 மணி நைட்டு. திறந்து பார்க்குறேன், நின்றுட்டுருக்கார் வாசலில். இப்படி வந்தார், எங்கே போனார், என்ன பண்ணார் எதுவுமே தெரியாது. வாசலில் நின்னோடனே எனக்கு அப்படி பார்த்த உடனே உண்மையிலேயே என்ன பேசுகிறது என்ன சொல்கிறது எதுவுமே தெரில. உள்ளே வாங்கன்னு சொல்லிவிட்டு ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய வாய் என்ன சொல்லிச்சு, எந்த மூஞ்சி வச்சுன்னு வீட்டுக்கு வந்தார் இவரால் தானே இவ்வளோலாம் பட்டோம். அந்த புத்தி உள்ளே இருக்குது பாருங்கள், அது எப்பவுமே வெளியே தலை காமிச்சுட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் எப்பவுமே சொல்கிறாரு, ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறது, நன்றி சொல்கிற இருதயம் தான் வேணும். அப்படி மனசு சொல்லுது. உடனே ஆண்டவருக்கு நான் செஞ்ச 2 பொருத்தனைகள் பண்ணியிருந்தேன். ஒரு பொருத்தனை, இந்த உலகம் ஃபுல்லாக போய்
ஆண்டவர் தான் தெய்வம்னு சாட்சி கொடுப்பேன். 2வது பொறுத்தனை அவர் வீட்டுக்கு வந்த உடனே வாயே திறக்க மாட்டேன் ஆண்டவரை, முடிஞ்ச வரைக்கும் வாயை மூடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருந்தேன். இது 2 எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. நீ என்னெல்லாம் சொன்னேன் இப்போ உள்ளே விட மாட்டேங்கிறீங்க, அப்படி எப்படி திருத்துறது அப்படி சொல்கிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லி சாரி கேட்டு உள்ளே கூப்பிட்டு எதுவுமே பேசலை. வாயை திறந்தோன்னே கன்ஃபார்ம்டு சண்டை தான். ஏன்னா நேற்று இன்னைக்கு இல்லை, 1 வருஷம் ஆச்சு, என்ன எது ஒன்றுமே தெரியாது. எங்கே ஆரம்பித்தாலும் அங்கே தான் போய் முடியும்னு தெரியும். அதனால் வாயை முடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. வாயை மூட்டி சாப்பாடு போட்டு போய் படுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே திரும்பி வந்திருக்காருன்னு தெரியாது. மனுஷன் முகத்தை பார்க்க நீரோ இருதயத்தை பார்க்கிறீர். நாளை காலையில் எழுந்து சீட்டு கச்சேரிக்கு போனாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் தான் பொறுப்பு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. எழுந்து நான் கிளம்பணும் போது கரெக்டாக அதே 5 மணிக்கு அவரும் எழுந்துட்டார். என்ன 5 மணிக்கு எழுந்துட்டார், ஒரு வீடு பார்த்துக்கிறதுக்கு வந்திருப்பாரோ, கிளம்பிடுவாரோ, இப்படிலாம் தோணுது மனசுக்குள்ளே. அதனால் நம்ம கரெக்டாக 5 மணிக்கு எழுந்தார். பல்ல போய் தேய்ச்சார். ஒரு 5:15 மணி இருக்கும். வேதத்தை திறந்து வச்சுன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டார். 5:15 மணிக்கு பல்ல தேய்ச்சிட்டு வந்து பைபிள் படிக்கிறார். எனக்கு ஒன்றுமே புரியல. நேற்று திடீர்னு எந்த ஊராக தேடினா அப்போல்லாம் கிடைக்கல, திடீர்னு நேற்று நைட்டு வராரு வீட்டுக்கு. இன்னைக்கு காலங்காத்தாலேருந்து பைபிள் வாசிக்கிறார். என்னடா இது, அப்படியே ஆச்சரியமான ஆச்சரியம். ஒன்று அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்து உடனே ஆண்டவர்கிட்ட முழங்கால போட்டு சொன்ன, ஆண்டவரை இது எனக்கு போதும், இந்த ஒரு சைன் எனக்கு போதும், கண்டிப்பாக அவர் மாறிட்டார், உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். நான் 8 மணிக்கு குழந்தைங்க ஸ்கூல் வேன் வந்துச்சு. 9 மணிக்கு நான் ஆஃபீஸ் கிளம்பும்போது கரெக்டாக என் தங்கச்சி வந்தா. அந்த உடனே என்ன சொல்லிட்டா, இவர் பார்த்த உடனே அவளுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவர் எப்போ வந்தாருன்னு கேட்டா, நேற்று நைட்டு தாண்டி வந்தார். எதுக்கு நீ இவரை உள்ள விட்ட, எதுக்கு நீ அலோவ் பண்ண வீட்டு உள்ள, என்னடி இப்படி கேட்குற, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அழகாக திருத்தி கொண்டு வந்துருக்கிறாரு வீட்டுக்கு, உனக்கு தெரியாதா, எப்படி தெரியும் உனக்கு திருத்திருக்காருன்னு. 1 வருஷமாக என்ன பண்ணான்னு தெரியுமா, எங்கே இருந்தான்னு தெரியுமா, எவ்வளோ கடன் வாங்கினார் தெரியுமா, எவன்ட்ட ஒன்றெல்லாம் ஜாமீனாக போட்டிருக்காரு தெரியுமா, நீ வேணா பாரு, இன்றைக்கி ராத்திரிலேருந்து வருவானுங்க பாரு, படை எடுத்துன்னு எனக்கு 50 லட்சம் கொண்டா, 5 லட்சத்தை கொண்டாங்க. அப்புறம் இந்த வீட்டில் இந்த பொருளை தூக்கின்னு போனார், அந்த பொருளை தூக்கின்னு போனார், எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதனால் சொல்கிறேன், இவர் திருந்த மாட்டார், வெளியில் அனுப்பு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படிலாம் இல்லடி, அவர் காலையிலேருந்து வேதம் வாசிச்சார், உனக்கு தெரியாது, அவர் திருந்திட்டார், கர்த்தர் மாற்றிட்டார், இவரெல்லாம் திருந்த மாட்டார். நான் சொல்கிற பேச்சு நீ கேட்பியா மாட்டியா, முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. அப்போ நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீ இல்லை, இந்த உலகமே வீட்டு வாசப்படியில் வந்து நின்று உங்கள் வீட்டுக்காரரை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னால் நான் அனுப்ப மாட்டேன். அவர் இங்கே தான் இருப்பார். அவர் சீட் ஆடுறாரா ஆடட்டும், என்ன வேணும்னா பண்ணிக்கிட்டோம். கர்த்தர் அவரை மாற்றிட்டார்ன்றது என்னோட விசுவாசம். என் விசுவாசத்துக்கு கர்த்தர் கனப்படுத்துவார். ஆனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாசப்படிக்கு வந்து அவர் இதை தூக்கின்னு போனால் அதை தூக்கின்னு போனால் நான் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். இதெல்லாம் பேச்சுக்கு ஒத்து வரும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. சும்மா கதையெல்லாம் சொல்லாது. நான் தான் இயேசுவை பற்றி சொன்னேன், எங்கிட்டயே பேசுறியான்னு கேட்டான். என்னால் அந்த மாதிரி அனுப்ப முடியாதுன்னொன்னே அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்படின்னா ஒன்று பண்ணு, நாளையிலேருந்து எங்கள் வீட்டு குழந்தைங்கள அனுப்பாத, நான் பார்த்துக்க முடியாது, நீ என்ன பண்ணுவே பார்த்துக்கோ. இவர் இருக்கவே மாட்டார், நீ வேணா பாரு, 1/2 மணி நேரம் கழிச்சு இருக்கிறத தூக்கின்னு போயினே இருப்பார், அவள் தான். நீ யாரை நம்பின்னு இருக்க நீன்னு சொன்னான். நான் சொன்ன, மனுஷன்களை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறது நலம் எழுதிருக்கு. உன்னை நம்பி நான் வரல, அஃப்கோர்ஸ் நீ எனக்கு உதவி செஞ்ச உண்மைதான், ஆனால் நான் நம்புகிறது அவராலே வரும். நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன், ஒரு நாள் அவரை என்னை கைவிட மாட்டார். 2 குழந்தைங்கள் நடுத்தரில் நிற்குமே, அப்போ என்ன பண்ணுவேன், அம்மா அங்கே நிற்கிறாங்க, வா நான் கூட்டின்னு போயிடும், சாக்லேட் கொடுத்தா கூட போயிடும் குழந்தைங்க, அப்போ என்ன பண்ணுவேன். 2 பிள்ளைகளுக்கு கர்த்தர் 2 பணிவிடைய ஆவிகளை அனுப்புவார். நீ நினைக்கிறியா நீயும் இல்லைன்னா அப்படி போய் சேர்ந்துருவா, அவன் இல்லை. திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் துணை. அவர் நெருந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். நீ வந்து என்ன நம்ம இல்லைன்னா கெதி கிடையாது அப்படின்னு நினச்சி இல்லை. எல்லாருக்குமே உலகத்தில் கெதியே கிடையாதுன்னு யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஒருத்தர் இருக்கிறார்னு ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதனால் அவர் இருக்கிறார் எனக்கு, என்னை என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார். உன்னை நம்பி நான் இருக்கிறேன்னு நினச்சிருக்கேன், இல்லை, எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். கண்டிப்பாக நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், ஆனால் வாழ்ந்து காட்டுறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிறேன். அவளுக்கோ வந்துச்சு, போயிட்டா. இன்னிலேருந்து வீட்டு வாசப்படி ஏறக்கூடாது, குழந்தைங்க வரக்கூடாதுன்ட்டா. இது இன்றைக்கி நேற்று பழக்கம் இல்லடி, அம்மாவும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நேராக உண்மையிலே சொல்கிறேன், அந்த விசுவாசத்தை கர்த்தர் தான் கொடுக்குறாரு. ஸ்கூலுக்கு ஒரு ஃபோன் அடித்தேன், எங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு குழந்தைங்களை அனுப்பிச்சி விட்ருக்கேன். என் தங்கச்சி ஊருக்கு போயிட்டா, வீடு பூட்டி இருக்கும், எங்கள் வீட்டு குழந்தைங்களை அனுப்புங்கன்னு சொன்னேன். சாவி இவர்கிட்ட கொடுத்தேன். பார்த்தீங்கள, இதான் நிலைமை. எந்த சூழ்நிலையும் எனக்கு யாருமே கிடையாது, ஆனால் ஒருத்தர் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அவரை தான் நான் நம்பி இருக்கிறேன். அதனால் நீங்கள் வெளியில் போகணுன்னா கூட நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். பூட்டி சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போங்க, என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் என்ன வேணால் தூக்கின்னு போங்க, என்ன வேணால் செய்யுங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஒன்றே ஒன்று, ஆண்டவரை நான் 100க்கு 100 நம்புறேன், அவர் என்னை கைவிட மாட்டார். என்னால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுன்னு சொல்லி சாவியை கொடுத்தோன்னு அப்படியே பார்த்தாரு. என்ன இவ இந்த மாதிரி இருக்க மாட்டாளே நினச்சிருப்பார். அவ்வளோதான், சாவியை கையில் கொடுத்தேன். ஸ்கூலுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். தைரியமாக கிளம்பி போனேன் ஆஃபீஸ்க்கு. போகிற வழியெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே போகிறேன், ஆண்டவர் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்கள் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டிங்க சிலுவையில், அதனால் எனக்கு இனிமேல் நல்ல காலம்தான்,
நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன். சிஸ்டமில் வேலை பார்த்துன்னு இருந்துச்சுன்னா அதே தான் பண்ணிட்டே இருக்கேன். அழகாக ராத்திரி 8:30 மணிக்கு வீட்டுக்கு வரேன். வந்த உடனே சொல்கிறாரு, 3 பேர் வீட்டில் இருக்காங்க. பையனை கூப்பிட்டு கேட்குறேன் என்ன ஆச்சுன்னு. உடனே அவன் சொல்கிறான், அம்மா நாங்கள் ஸ்கூல் விட்டு இங்கே வந்ததுலேருந்து அப்பா வீட்டில் தான் இருக்காரு. என்ன பண்ணியிருந்தாரா? காஃபி போட்டு கொடுத்தாரு. அந்த ரூமில் போய் உட்காந்துருந்தாரு. எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்து என்ன பண்ணுறாங்க எட்டி நாங்கள் போய் பார்த்துட்டே இருந்தோம். 3:45 மணியோ 4 மணியோ போய் உட்காந்தாருமா ரூமில். அப்போலேருந்து பைபிள் எடுத்து வச்சுக்கிறாரு, படிக்கிறாரு, அழறாரு, முழங்கால் போட்டுக்கிறாரு, பைபிள் வச்சுக்க அழறாரு, ஜெபம் பண்ணுறாரு. இதே தான்மா பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரமாக பார்த்துட்டே இருக்கோம். எதுவுமே வேறு எதுவும் செய்யலாமா? அப்பா மாறிட்டார் போல் இருக்குமான்னு சொன்னான். பார்த்தியா, நாங்கள் 3 பேர் சேர்ந்து எப்பவுமே கை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்பிக்கையோட குழந்தைங்களுக்கு சொல்லுவேன். அப்போ சொன்ன, பார்த்தியா நம்ம ஜெபம் பண்ணது கர்த்தர் கேட்டார் பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன உடனே அதுக்கப்புறமாவும் அவரை கூப்பிட்டு நாங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எதுவுமே கேட்கல. எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகுது, ஊழியக்காரரை மாற்ற போகிறீங்க, ஒரு நாள் வரப்போகுது, உலகம் ஃபுல்லாக போய் சொல்ல போகிறோம், ஒரு நாள் வரப்போகுது ஆண்டவர், அதுக்காக காத்துட்ருக்கேன் ஆண்டவரே சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு நாள் கூப்பிட்டு பேசுகிறார். எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் பேசணும் போல இருக்கும் வேண்டாம் சொல்லுங்கள். ஏன்னா எதையாவது பேசினா சண்டை வந்துடும்ன்றதுனால நம்ம மெஜாரிட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கே பண்ணியிருந்தேன். ஏன்னா கர்த்தர் பேசிட்டோம், நம்ம என்னத்துக்கு. அப்போ அவர் கரெக்டாக சொல்கிறாரு, எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இந்த காதில் ஒரு குரல் பேசணும்ல, அது பேசுறது இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசு, ஒரு வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பைபிளை படிக்க ரொம்ப ஆசையாக இருக்குது. பேசாமல் நம்ம 4 பேரும் சேர்ந்து ஆண்டவரை மட்டும் வணங்கலாமா, நம்ம எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது சர்ச் போயிட்டு ஞானசானம் எடுக்கலாமான்னு கேட்டார். இதுக்காக தான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். நான் இவ்வளோ சீக்கிரத்தில் கர்த்தர் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அப்படியே போனோம், ஞானசானம் எடுத்தோம். ரட்சிக்கப்பட்ட 3 வருஷ காலத்தில் இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்ன வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு போயிட்டுருக்குறோம். வீக்கெண்டு சண்டேஸில் மட்டும் நாங்கள் 2 பேருமா போவோம். மற்ற நாளெல்லாம் அவர் தனியாக போவார். அப்படி ரொம்ப முக்கியமாக சனிக்கிழமை என்றைக்காவது லீவ் போட வேண்டி இருந்துச்சுன்னா அன்றைக்கி லீவ் போட்டு, கன்வென்ஷன் மாதிரிலாம் வந்துச்சுன்னா 2 நாள் லீவ் போட்டு நானும் கூட போயிடுவேன். மற்றபடி அவர் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. ஆனால் நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், நான் தான் முன்னாடி வந்தேன், ஆனால் எனக்கு வந்து பார்ட் டைம் ஊழியம் கொடுத்து அவர் பின்னாடி வந்தார், அவருக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி கொடுக்குறீங்க ஆண்டவர், முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள்னு இருக்குல்ல, யாருக்கு என்ன வேணும். ஆனால் அதுக்கப்புறமா ஆண்டவர் சொல்லுவார், குடும்பத்தை தாங்கிறது ஊழியத்தை தாங்கிறது அதுவும் ஊழியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லுது. என்னதான் இருந்தாலுமே சரி, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதோட பாக்கியம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. என்ன சொல்லுங்கள், அதுக்கு ஈடு உலகத்தில் வரவே வராது. இன்றைக்கி அதே அப்பா அம்மா, அதே சொந்த பந்தங்கள் எல்லாருமே வீட்டு வாசப்படி ஏறக்கூடாதுன்னு சொன்னவர் 10 நாள் போகலன்னா எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு, என்னம்மா அவ்வளோ பிஸியாக இருக்கேன், வந்து ஒரு 2 பார்த்துட்டு போகக்கூடாதான். இப்போ என்னடான்னா, நாங்கள் அந்த வீட்டுக்கு போனால் முதல் மரியாதை எங்கள் வீட்டுக்காரருக்கு தான். 5 மாப்பிள்ளையில் 2வது மாப்பிள்ளை மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணுன்றார் எங்கள் அப்பா. இப்போ சகல மரியாதையோடும் சரி, அந்த வீட்டுக்குள்ளே எல்லா சொந்தக்காரங்களுக்கும் கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கோ, இல்லை கூப்பிட்டு எங்களை எல்லாத்துலேயும் கலந்துக்கிற அளவுக்கோ கர்த்தர் எங்களை தலையை நிமிர்த்தி வச்சுருக்கார். வெட்கப்பட்ட சகல தேசங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எங்கே நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் தலையை நிமிர்த்துவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல். வேறு இடத்துல இல்லை. யார் வாயிலேருந்து சொல்ல வச்சாரோ அதே வாயிலிருந்து சொல்ல வைப்பார். அவரால் அது முடியும். ப்ரொவைடட் வாட் இஸ் யுவர் ஃபெய்த், உங்களோட விசுவாசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், 50 ரூபா கையில் இருக்காது, விஷத்தை வாங்கி சாப்பிட்றது கூட காசு இல்லாத ஒரு நிலைமையில் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தது மாத்திரம் இல்லை, 85 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. கர்த்தர் அத்தனை கடனை அடைத்து கொடுத்து இன்றைக்கி அநேகருக்கு கடன் கொடுக்கிறபடி கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். இன்னும் இந்த உலகத்தில் என்ன வேணும், எல்லாவற்றையும் கொடுக்க ஒரு தெய்வம் தயாராக இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் செய்ய தயாராக இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது தான். எனக்கு அற்புதம் செய்த அதே தெய்வம் உங்களுக்கும் செய்ய வல்லவர். அதுக்காக தான் இந்த சாட்சியை சொன்னது. அப்போ தான் உங்களுக்கும் ஆண்டவர் மேலே விசுவாசம் உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லலை, உங்களோட விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுகிறதற்கு இது உதவியாக இருக்குன்றதுனால தான் ஆண்டவர் நல்லவர். இந்த சாட்சி உங்களுக்கு